வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவொற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக சிந்தனை சாரலின் 102வது நிகழ்ச்சி. உழைக்கும் பெண்கள் என்ற தலைப்பில் வெண்ணிலா, இரா சாரதா சிறப்புரையாற்றினார்கள். திருவொற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். இந்த நிகழ்ச்சியின் 100வது மாதத்தில் இறையன்பு IAS சிறப்புரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சி 101வது மாத நிகழ்ச்சி முதல் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருவொற்றியூர் கிளை நூலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் 21/3/2026 சனிக்கிழமை மாலையில் நடைபெற்ற 102வது மாதாந்திர நிகழ்ச்சியில் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக ரஷ்யாவைச் சேர்ந்த உலகின் முதல் பெண் சமூக நலத்துறை அமைச்சரான அலெக்சாண்ட்ரா கொலண்டை வரலாற்று நூலினை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்த எழுத்தாளர் வெண்ணிலா மற்றும் மொழிபெயர்ப்பாளர் இரா சாரதா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உழைக்கும் பெண்கள் என்ற தலைப்பில் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை சண்முகனார் பூங்கா அருகில் செயல்பட்டு வரும் திருவொற்றியூர் அரசு கிளை நூலகத்தில் சிறப்புரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் சென்னை நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை செல்வி வரவேற்பு மற்றும் தொகுப்புரை நிகழ்த்த திருவொற்றியூர் நூலக வாசகர் வட்டத்தின் தலைவர் அரிமா என் துரைராஜ் தலைமை உரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் நூலக வாசகர் வட்டத்தின் துணைத் தலைவர் குரு சுப்பிரமணி, கொடையாளர் மதியழகன் மற்றும் கோதண்டம் முன்னிலை வகித்தனர். இறுதியாக சுமதி அருண் நன்றியுரை ஆற்றினார். தமிழ் தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் ராமநாதபுரம் சென்னை நடுநிலைப்பள்ளி மாணவிகள் வி சாய் தக்ஷிதா, வி சாய் வேதா, வி யாழினி, சு கிருஷிகா, வி ரத்னபிரியா, சாதனா, பி தேஜஸ்வினி, சமன் ரோஸ் பாத்திமா ஆகியோர் ஒன்றிணைந்து பெண் இன்றி அமையாது உலகு என்ற பாடலை பாடினார்கள். தொடர்ந்து மகளிர் தினத்தின் வரலாற்றை பற்றி வி சாய் தக்ஷிதா மற்றும் வி சாய் ஸ்வேதா கலந்துரையாற்றினார்கள். சேவை பிரியா மகளிர் அமைப்பைச் சேர்ந்த கிருஷ்ணா உழைக்கும் பெண்மையே என்ற பாடலை பாடினார். மாணவி தேஜா அஸ்வினி பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் மகளிருக்கு சம உரிமை வழங்க உறுதிமொழி ஏற்க வேண்டுகோள் வைத்தார். தொடர்ந்து ஒற்றியூர் சக்தி மகளிர் தினத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பெண்களை பாராட்டும் விதமாக பள்ளி தலைமை ஆசிரியை, பள்ளி ஆசிரியைகள், சமூக சேவகிகள் உள்ளிட்டவர்களுடன் கண் பார்வையற்ற குறும்பட பெண் இயக்குனர் உள்ளிட்ட பல பெண்களுக்கு துண்டு அணிவித்து கௌரவப்படுத்தினர். தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் வாசகர் வட்டம் பாஸ்கரன் உள்ளிட்டவர்களுடன் ஏராளமான பெண்கள், மாணவியர்கள் மற்றும் நூலக வாசகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சிந்தனை சாரல் 102வது மாதாந்திர நிகழ்ச்சியின் விரிவான வீடியோ தொகுப்பு. திருவொற்றியூர் வாசகர் வட்டத்தின் சீர்மிகு சிந்தனை சாரல் நிகழ்ச்சியின் 102வது வாசகர் வட்ட விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். அதற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து.
வந்திருக்கும் விருந்தினரை வரவேற்கும் இனிய தருணம் இது. என்டி என்று திருவொற்றியூர் மாநகரமே அன்புடன் அழைக்கும் ஐயா என் துரைராஜ் அவர்கள் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் சிறப்பு. அன்னாரை அன்புடன் இந்த விழாவிற்கு வரவேற்கின்றோம். துணைத் தலைவர் வாசகர் வட்டம் திருவாளர் குரு சுப்பிரமணிய அவர்களையும், கொடையாளர் திரு மதியழகன் மற்றும் திரு எம் கோதண்டம் அவர்களையும் வருக வருக என்று இந்த விழாவிற்கு வரவேற்கின்றோம். சாதம் படைக்கவும் செய்திடுவோம், பேதம் படைக்கவும் செய்திடுவோம் என்பதை நிலைநாட்ட அருமையாக சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர்கள் திருமதி வெண்ணிலா அவர்களையும், எழுத்தாளர் அவர்களையும் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் திருமதி சாரதா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அச்சாணி வேண்டுமல்லவா எதற்காக இருந்தாலும், அதுபோல இந்த வாசகர் வட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் திரு பாஸ்கர் அவர்களையும் மற்றும் இந்த நூலகத்தில் பணிபுரியும் பணியாளர் அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்காக மாணவர்களை தயார் செய்து அழைத்து வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களையும், உரையாற்ற வந்திருக்கும் குழந்தைகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் சேவை பிரியா அமைப்பிலிருந்து எழுச்சி பாடல்களை பாடும் அம்மையார் அவர்களையும் அவருடைய குழுவினரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வந்திருந்து சுவையான செவிக்கமுதம் பருக வந்திருக்கும் அனைத்து வாசக பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்குகின்றோம். திருவாளர் என் துரைராஜ் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார். இந்த திருவொற்றியூர் மாநகரம் அவரால் பெருமைப்படுகிறது. அவர் ஒரு தொழிற்சங்க தலைவர் மட்டுமல்ல, நடையாளர் சங்கத்தை உருவாக்க மிகவும் காரணமாக இருந்தார். திருவொற்றியூர் நடையாளர் சங்கம் மற்றும் இந்த வாசகர் வட்டம் இவ்வளவு தூரம் சிறந்திருப்பதற்கும் இந்த கட்டிடம் உருவாவதற்கும் பெரும் தூணாக இருந்து பங்காற்றியவர். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, திருவொற்றியூரின் வளர்ச்சிக்கே மிக முக்கியம் என்று நாம் கருதும் மெட்ரோ ரயில் பாதை, அந்த வண்ணாரப்பேட்டையோடு நின்று விடாமல் திருவொற்றியூர் வந்து திருவொற்றியூரை தாண்டி விம்கோ வரைக்கும் செல்வதற்கு ஐயாதான் பெரும் காரணமாக இருந்தார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தகைய பெருமை மிகு சீர்மிகு தலைவர் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்குரிய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என்னுடைய வரவேற்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போன்று சிந்தனை சாரலின் 102வது கூட்டம், அதாவது ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இந்த சிந்தனை சாரல் கூட்டத்தை மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை என்று இதுவரை இருந்தது. 100 முடிந்த பிறகு 3வது சனிக்கிழமையிலே இந்த 2வது கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் வருகை புரிந்து ஒத்துழைப்பு நல்கிய அன்புக்குரிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வாசகர் வட்டத்தின் சார்பாக மனம் பணிந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கிற திருமதி தோழர்னு சொல்லுங்க, தோழர் சாரதா அவர்களுக்கும் தோழர் வெண்ணிலா அவர்களுக்கும் அவர்களை இந்த மேடையில் அழைத்து வந்து இங்கே பேச வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டுடைய எங்களுடைய அன்பு சகோதரர்கள் பாஸ்கர், கோதண்டம் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தினத்திலே, மகளிர் தினம் என்கிறது சாதாரணமாக எல்லாரும் இந்த மகளிர் தினத்தை ஒரு கொண்டாட்டம், இது ஒரு விழா, இதை நம்மளாம் ரொம்ப சந்தோஷமாக இதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நினைவு தான் பலருக்கு இன்னமும் இருக்குது. ஆனால் உண்மையில் மகளிர் தினம் என்பது
ஒரு எழுச்சி தினமாக அந்த நாளை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அந்த நாளை திரும்பி பார்த்து இனி வருங்காலங்களிலே எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய கூட்டத்தின் நோக்கமாக நான் கருதுகின்றேன். சாதாரணமாக பெண்கள் தினம் அப்படின்னா பெண்களுக்கு உரிமை கொடுக்கல, பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமாக இல்லை, அப்படி பல்வேறு செய்திகளை நம்ம பார்க்குறோம், பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களிலேயே எவ்வளோ பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. புரட்சி என்ற ஒரு வார்த்தை, ஊர்வலம் என்ற ஒரு வார்த்தை, போராட்டம் என்ற ஒரு வார்த்தை, இதையெல்லாம் முதலில் துவக்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பெண்கள் தான் என்பதை நினைவுபடுத்துவதற்கும் அதை தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்குமான இந்த கூட்டம் அமைய வேண்டும் என்று நாங்கள் சிந்தனை சாரல் நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்படுவதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றை நானே பேசிக்கொண்டிருந்தால் நம்முடைய முக்கிய விருந்தினர்கள் பேசுவதற்கு நேரம் இருக்காது. குறிப்பாக 1909 பெண்கள் தங்களுடைய சுதந்திரத்திற்காக, வாக்குரிமைக்காக, உரிமைக்காக போராட்டத்தை முதலில் துவக்கினார்கள் என்பது வரலாற்றில் ஒரு துவக்கம். அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை, சமத்துவ சித்தாந்தத்தை, சரியான வேலைக்கு சரியான ஊதியம், முறையான நேரத்தில் வேலை செய்து சமமான கூலி வழங்க வேண்டும் என்ற கொள்கையை கையில் எடுத்து உலகத்தில் ஜெர்மனி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளில் உள்ள பெண்கள் ஒன்றாக இணைந்து கூட்டங்கள் நடத்தி, மாநாடுகள் நடத்தி, இந்த வாக்குரிமை பற்றி இதையெல்லாம் முதலில் உலகத்துக்கு எடுத்து சொல்லி, அதை போல் இந்த மகளிர் தினத்தையும் அந்த போராட்டங்கள், மாநாடு நடந்த நிகழ்வுகளெல்லாம் நினைவு கூறி இந்த மார்ச் 8ஆம் தேதி அன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள பெண்கள் ஒன்றாக திரண்டு ஏறத்தாழ 100 பெண்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து ஒன்றாக கூடி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நான் கூறி என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துக்கொள்ள வருகிறேன். பலருக்கு பெண்கள் என்றால் ஏதோ பெண்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வீட்டு வேலையை செய்வதற்கு, கணவனை பராமரிப்பதற்கு, குழந்தைகளை பராமரித்து வளர்ப்பதற்கு மட்டுமே பெண்கள் முக்கியத்துவம் வகிக்கிறார்கள். பெண்கள் இல்லாவிட்டால் ஒரு குடும்பம் சிறக்காது. பெண்கள் சரியாக இருந்தால் அந்த குடும்பமே சிறந்த விளங்கும் என்று சொல்வார்கள். அதோடு மட்டுமல்ல, குடும்பம் மட்டுமல்ல, இந்த நாடே சிறந்து விளங்குவதற்கு பெண்கள் முன்னணியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பெண்கள் முன்னிலையிலே ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், 1914, 1915, 1916 வரை உலக மகாயுத்தம் நடந்தது. அதில் ஏறத்தாழ 1.5 கோடி பேர் அந்த போரிலே கொல்லப்பட்டார்கள். அந்த போரை நிறுத்த வேண்டும். அந்த போரினால் நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அதை போல பிரெஞ்சு பிறகு தொழில் புரட்சி வந்தது. தொழில் புரட்சிக்கு பிறகு ரஷ்ய புரட்சி வந்தது. தொழில் புரட்சியின் போது நிறைய ஆண்களும் பெண்களும் வேலை செய்து
அவர்களை ஒரு அடிமையைப் போல் வேலை வாங்கிய நிலை அன்றைக்கு இருந்தது. வேலையும் செய்து சம்பளமும் சரியாக கிடைக்காமல் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாமல் பெண்கள் அன்றைக்கு வெகுண்டு பல நாடுகளிலே எழுந்தார்கள். அதைப்போல ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு போர், ஏறத்தாழ பல ஆண்டுகள் அந்த போர் நடந்தது. அந்த போரிலே ஏறத்தாழ 15 லட்சம் பேர் ரஷ்யாவில் மட்டும் கொல்லப்பட்டார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 15 லட்சம் பேர். கைதிகளாக, இராணுவ கைதிகளாக சிறைப்பட்டிருப்பவர்கள் ஏறத்தாழ 20 லட்சம் பேர். அதேபோல் அந்த போர் நடந்து கொண்டிருக்கும்போது காணாமல் போனவர்கள் 10 லட்சம் பேர். ஏறத்தாழ ரஷ்யாவையும் சுற்றியுள்ள பகுதியில் மட்டும் ஏறத்தாழ 50 லட்சம் பேர் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் இறந்து சிறைபிடிக்கப்பட்டு கண்டுபிடிக்க முடியாமல் போனார்கள். அப்படி சென்றதன் விளைவாக அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் கணவனை இழந்து, சகோதரனை இழந்து, குழந்தைகளை இழந்து, சரியான ஊதியம் கிடைக்காமல் ஒரு வறுமை எழுச்சியாக, போராட்டமாக முதலில் சோவியத் யூனியனில் இது ஆரம்பித்தது. இதில் ஆரம்பித்த பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் இவையாக நம்முடைய தோழர்கள் பேசுவார்கள் என்று நான் கருதுகிறேன். இப்படி ஒரு குடும்பம் ஒரு ஆண் மகனை இழந்துவிட்டு தொடர்ந்து ஜார்மன் ஆட்சியிலே ரஷ்யாவை எதிர்த்து போர் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே மகளிரெல்லாம் ஒன்று கூடினார்கள். இனி இந்த போர் நடக்கக்கூடாது, இதை நிறுத்த வேண்டும் என்று நினைத்து பலர் ஒன்று கூடி சாலையிலே இறங்கி போராட்டத்தை முதலிலே துவக்கினார்கள். போராட்டம் ஏறத்தாழ 8 நாட்கள் மிக வேகமாக நடந்தது என்று ஓரளவு நான் அறிகிறேன். அந்த அடிப்படையில் பெண்கள் ஆரம்பித்த வீதியிலே இறங்கி ஊர்வலமாக போராட ஆரம்பித்த பிறகு அதிலே பொதுமக்கள் இணைந்தார்கள், பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அதில் இணைந்தார்கள். அதற்கு பிறகு இராணுவமே அவர்களுடன் இணைந்தது. அப்படி இணைந்ததன் காரணமாக உலகம் முழுதும் தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டமாக ரஷ்ய புரட்சிக்கு முன்பே இந்த பெண்களின் போராட்டம், சகோதரிகளின் போராட்டம், தாய்மார்களின் போராட்டம்தான் அந்த போராட்டத்திற்கு ஜார்மனர் வீழ்ச்சிக்கு ஒரு முதல் அடியாக இந்த உலகத்திலே விழுந்தது என்பதை பெண்களாகிய நீங்கள் உணர வேண்டும். பெண்கள் இருக்காங்க, வராங்க, போகிறாங்க, அவங்களுக்கு உரிமை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். உரிமைக்காக போராடி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் பெண்கள். எப்படி அவர்கள் 8 நாட்கள் போராடினார்கள் என்பது ஒரு மகத்தான வரலாறு. அந்த 8 நாட்கள் போராட்டத்திலேயே ஏறத்தாழ ஜார்மனுடைய வீழ்ச்சி அங்கே தோன்றியது. அதற்கு பிறகு சோசியலிச கம்யூனிஸ்டுகள் ஒன்றாக லெனின் அவர்கள் தலைமையிலே இணைந்து அதை இன்னும் பெரிய போராட்டமாக நடத்தி 1914 ரஷ்ய புரட்சியிலே ஜார்மனரை வீழ்த்தி சமத்துவம், சகோதரத்துவம் என்ற ஒரு கருத்தோடு, சோசியலிசம் என்ற கருத்தோடு ஒரு மாபெரும் இயக்கத்தை தோன்றினார்கள். உலகம் முழுவதும் பரவலாக பேசப்பட்ட, எழுச்சி உருவாக்கிய ஒரு வரலாறு படைத்தது முதலில் பெண்கள் ஆரம்பித்து வைத்த இந்த இயக்கம்தான் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, அந்த இயக்கத்திலே அன்றைக்கு துப்பாக்கி சூடு நடந்தது, பலர் இறந்தார்கள், பலர் தாக்கப்பட்டார்கள். இருந்தாலும் கூட 8 நாட்கள் உறுதியோடு நின்று போராடிய அந்த மாபெரும் வீராங்கனைகளை எல்லாம் இந்த நேரத்திலே நாம் நினைத்து, அவருடைய எழுச்சியையும் போராட்டத்தையும் நினைத்து நம்முடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும், மகளிர் தினம் என்று நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பின் அடிப்படையிலே அவருக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் அவருடைய முன்னெடுப்புகளையும் நாம் பாராட்டி,
நம்முடைய இந்த சிந்தனைத்தாளர் நிகழ்ச்சியிலே இந்த மகளிர் தினம் நடத்துவதிலே நாங்கள் உண்மையிலேயே பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். மிக அதிகமான அளவிலே பெண்கள் வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம். வரவு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆண்களும் இந்த கூட்டத்திலே வர வேண்டும். பெண்கள் விடுதலையில், பெண்கள் முன்னேற்றத்தில், பெண்கள் வளர்ந்து வருவதில் ஆண்களுடைய பங்கும் நிச்சயமாக இருக்கிறது என்ற அளவில் அவர்களும் இங்கே வர வேண்டும். அவர்கள் பெண்களில் என்னென்ன புரட்சிகளை செய்திருக்கிறார்கள், என்னென்ன வகையிலே அவர்கள் இந்த சமூகத்திற்கு உதவி இருக்கிறார்கள், உலகத்துக்கெல்லாம் எப்படி வழிகாட்டியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பல ஆண்களுடைய மனோபாவம் அது மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த உலகத்தில் புராணமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சரித்திரமாக இருந்தாலும் சரி, ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகம்தான் நம்முடைய சமூகம். காரணம், பொருளீட்டக்கூடிய ஒரு இடத்தில் ஆண்கள் தான் அதிகமாக இருந்த காரணத்தால், எழுத்தாளர்கள் அதிகமாக இருந்த காரணத்தால், இலக்கியங்களை வடித்தவர்கள் அதிகமாக இருந்த காரணத்தால் ஆண்களுடைய எண்ணங்களே மேலோங்கி இருந்தது. அவற்றுக்கு அடிப்படையாக இருந்தவர்கள் பெண்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அதை தொடர்ந்து ஒரு வளர்ச்சியை பெற்றால் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திலே இருக்கின்ற பல விரும்பத்தகாத நிகழ்வுகள், பல ஏற்றத்தாழ்வுகள், பல தேவையில்லாத செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே நடந்து கொள்வதற்கு, இவையெல்லாம் தீர்ப்பதற்கு பெண்கள் முன்னின்று அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு நாங்களெல்லாம் துணையாக நிற்போம், உங்களை ஆதரிப்போம், உங்களை பாராட்டுகிறோம் என்று எங்களுடைய சிந்தனை சார்பாக வாசகத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிலே என்னையும் பேச அழைத்ததற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது எல்லோரும் அமைதியாக இருந்தால் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று நான் சரியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு பேச தெரியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நான் பேசுகின்ற கருத்து உங்கள் உள்ளத்திலே போய் பதியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான இதுவரை நடந்த கூட்டங்கள்லாம் விட இது ஒரு தலை சிறந்த மகளிர் தின கூட்டம் என்பதால் நீங்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த கருத்துக்களெல்லாம் உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிற வகையிலே மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் தின உரையாற்றிய 1000 பிறை கண்ட அண்ணல் எங்கள் துரைராஜ் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் இசைவிப்பது இசை, சிலிர்க்கச் செய்வது இசை. நீரின்றி அமையாத உலகு என்று பாரதியார் கூறினார். இங்கோ நம்முடைய மழலை செல்வங்கள், சென்னை நடுநிலைப்பள்ளி, ராமநாதபுரம் பள்ளி மழலைகள் பெண்ணின்று அமையாத உலகு என்று பாடல் பாட வருகிறார்கள். குழந்தைகள் வி. சாய் தக்ஷிதா, சாய் ஸ்வேதா, யாழினி, கிருஷிகா, ரத்னப்பிரியா, சாதனா, தேஜஸ்வினி, சமன்ரோஸ் ஃபாத்திமா ஆகிய 8 குழந்தைகளையும் அன்புடன் பாடல் பாட வருமாறு அழைக்கின்றோம். பெண்ணென்று
காரணத்தால் இந்த அவையையே கட்டி போட்ட சின்ன குயில்களுக்கு நன்றி. இங்கே பாடுறாம்மா, பாப்பா இங்கே பாடுறா. ஓகே ஓகே வா. ஓகே சார். விவசாயம் தெரியாது, காடுகளில் கிடைத்த காய் கனி கிழங்குகளை உண்டு பசியாறினான். அதுவும் கிடைக்காத போது மான் முயல் போன்ற சிறு விலங்குகளை பெண்ணின் தலைமையில், பெண்தான் குழு தலைவியாக இருந்து வேட்டையாடி குடும்பத்தினருக்கு பகிர்ந்து தந்தால் அப்பொழுதெல்லாம் அவர்கள் உற்பத்தியாளராகவில்லை, உணவு சேகரிப்பவர்களாக மட்டும்தான் இருந்தார்கள். எனவே எந்தவித பாகுபாடும் இல்லை. எப்பொழுது உணவு உற்பத்தி செய்ய, விவசாயம் செய்ய தொடங்கினார்களோ, நில உடைமை தனி உடைமை என்று வந்ததோ, அப்பொழுதுதான் சிறிது சிறிதாக பெண்களுக்கு சமத்துவம் குறைய தொடங்கியது. இப்பொழுது அதிகம் பெற்றுவிட்டோம், அதில் எந்த எண்ணமும் இல்லை. மனிதகுல வரலாறு அப்படி, ஆரம்பத்தில் சமமாக இருந்தது, பின்னர் குறைந்தது, இப்பொழுது மீண்டும் நாம் சமத்துவம் ஓரளவு பெற்றுவிட்டோம். அது குறித்து சிறப்புரையாற்ற வருகிறார் வி. சாய் தக்ஷிதா. ராமநாத சென்னை நடுநிலைப்பள்ளி ராமநாதபுரத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. சாய் தக்ஷிதா. நான் சென்னை நடுநிலைப்பள்ளி ராமநாதபுரத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் தக்ஷிதா. இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? நன்றி ஸ்வேதா. உங்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆபீஸ்ல மகளிர் தினத்தை கொண்டாடி ரொம்ப ஜாலியா இருந்தது தெரியுமா? ஆமா, வருஷத்துல ஒரு வாட்டியாவது பெண்களின் சிறப்பை கொண்டாடுறது ரொம்ப முக்கியம். ஆமா ஸ்வேதா, எதுக்காக இந்த தினத்தை கொண்டாடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? 1908ல அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்ன்ற இடத்துல பஞ்சாலையில வேலை செய்த பெண்கள் எல்லாம் அவங்களோட வேலை நேரத்தை குறைக்கிறதுக்காகவும் ஆண்களுக்கு நிகரான ஊதியத்துக்காகவும் இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இதுல 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆமா, இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்ட பெண்கள் எல்லாம் கௌரவப்படுத்த விதமாக 1975 மார்ச் 8ஆம் தேதி ஐநா சபையில சர்வதேச மகளிர் தினத்தை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளோட தான் இந்த தினத்தை கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் 2026 கருப்பொருள் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, கிவ் டு கெட், பகிர்வோம் பயன் பெறுவோம், அதானே? ஆமா, சரியா சொன்னேன். இத ஒரு நாள் கொண்டாட்டமா மட்டும் இல்லாம சம உரிமை, பாலின சமத்துவத்தை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும், அதே மாதிரி பெண்களுக்கு சாதிக்க நினைக்கிற எல்லா துறைகளையுமே அவங்க முன்னேறதுக்காக ஊக்குவிக்கிறது தான் இந்த தினத்தோடைய உண்மையான நோக்கமே. கல்வி அதிகாரமளித்தல் மூலம் பெண்கள் தங்களை மேம்படுத்திக்கணும், சாதிச்சு காட்டு. பெண் என்ற பெருமை நீ, உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, வலியை தாங்கும் வலிமை நீ. பெண்மையே தோற்றும் அனைவரும் இனிய மகளிர் தோழர் கிருஷ்ணா அவர்கள் பெண்கள் சிறப்பு பற்றி ஒரு பாடல் பாடுவார். நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கும் ஆண்டோர், சான்றோர், பெரியோர் அனைவருக்கும், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும், சிறப்பு பேச்சாளர்களுக்கும்
பெண்கள் தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த பாடல் வந்து நாங்கள் இங்கே ஒரு சமூக சேவை நடத்துகிறோம் 50 வருஷமாக. அதில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து எழுதினார். அவர் பேர் அரவிந்த பாரதி. அந்த பாடல் வந்து இப்போ ராகம் மறந்துருக்குது. இருந்தாலும் அந்த வார்த்தைகள் தலைப்பு வந்து உழைக்கும் பெண்கள்னால இந்த பாடல் எடுத்து வந்திருக்கிறேன். உழைக்கும் பெண்மணி உலகின் கண்மணி, உழைக்கும் பெண்மணி உலகின் கண்மணி, நீ மாடா மனுஷியா மாடா மனுஷியா, இன்றும் என்றும் வேலை செய்து ஓடல் பேயும் உழைக்கும் பெண்மணி. நிலவும் தூங்குது எந்த நினைவும் தூங்குது, நிலவும் தூங்குது எந்த நினைவும் தூங்குது, எந்த விழி மூட நேரமில்லை உழைக்கும் பெண்மணி. எங்கும் குளிர்கின்றாய் நீ இன்பம் தருகின்றாய், பெண்மை என்னும் சோலை பூ மலர்ந்து தன்னை என்று உன்னை என்று யாரும் இல்லை உழைக்கும் பெண்மணி. காலம் மாறலாம் சுழற்கோடும் மாறலாம், கன்னத்திலே முழுதும் நீரலைகள் என்றென்றைக்கும் காய நியாயமில்லை உழைக்கும் பெண்மணி. ஆணை சுமந்தவள் தன் அமுதை சுரந்தவள், ஆணை சுமந்தவள் தன் அமுதை சுரந்தவள், சொந்தங்களை தனது பந்தங்களை தோள்களிலே தூக்கி மகிழ்ந்தவள் உழைக்கும் பெண்மணி. உறவை கொடுத்தவள் அதில் உயிரை படைத்தவள், உறவை கொடுத்தவள் அதில் உயிரை படைத்தவள், வாழ்க்கையெல்லாம் தன்னை வாரி தந்து உழைப்பதிலே பண்புகளில் தாகம் கொண்டு பாரில் உயர்ந்தவள் உழைக்கும் பெண்மணி உலகின் கண்மணி. அவருக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக இந்த தலைப்பில் பி. தேஜஸ்வினி அவர்கள் சிற்றுரையாற்றுவார். பெயர் பி. தேஜஸ்வினி. என் பள்ளியின் பெயர் சென்னை நடுநிலைப்பள்ளி ராமநாதபுரம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பெண்மையை பற்றி உங்களிடையே பேச வந்துள்ளேன். மங்கையார் பிறந்ததற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. உலகெங்கும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண் என்ற இரு வார்த்தையில் இந்த உலகம் இயங்குகிறது. மனித குலம் தழைக்கிறது. ஒரு பெண் தாயாக, மனைவியாக, மகளாக, தங்கையாக என பல உருவங்களில் தன் குடும்பத்திற்காக தன்னலமின்றி தியாகம் செய்கிறாள். அவள் தியாகம் செய்ய மட்டும் பிறந்தவள் அல்ல, சாதிப்பதற்காகவும் பிறந்தவள் என்பதை நாம் உணர வேண்டும். அடிப்படையில் தொடங்கி விண்வெளி வரை பெண்கள் இல்லை. கல்வி, அரசியல், ராணுவம், தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்கள் அவர்களின் தரம் பதித்து வருகின்றனர். சமூகம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை உடைத்து அவர்கள் திறமையாலும் தன்னம்பிக்கையினாலும் வெற்றியின் சிகரத்திற்கே சென்று விடுகின்றனர். மகளிர் தினம் மற்றும் மகளிரை போற்றும் நாள் மட்டுமல்ல, அவர்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கல்வி அறிவை தருவதே இந்நாளின் நோக்கமாகும். இன்னும் பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் பாகுபாடுகள் தொடர்கின்றன. அதற்கு முற்றுப்புள்ளி
வாழ்த்துக்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற வாக்கினை மெய்ப்பிக்க சட்டக்கல்லூரி மாணவி ஒற்றியூர் சக்தி அவர்கள் தற்பொழுது பெண்மையை போற்றுவோம் என்று இங்கு சிற்றுரையாற்றுவார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவிக்கிறேன். இன்று தொடர்ச்சியாக பெண்கள் சாதித்து வருகிறார்கள். பெண்கள் ஆணுக்கு நிகராக பல சாதனைகளை புரிந்து வருகிறார்கள் என்பதனை செய்திகள் வாயிலாக பார்த்தும் படித்தும் கேட்டும் வருகிறோம். ஆனால் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய இந்த பாகுபாடுகளை எல்லாம் நீக்கிவிடுவதுதான் அடிப்படை மனித உரிமையாகும். அதுவே நிலையான வளர்ச்சிக்கும் அடிப்படையாகவும் முழுமையாக நம் நாட்டை எடுத்துச் செல்வதற்கும் அமைகிறது. அந்த வகையில் 2023-24 ஆண்டுக்கான நிதி ஆயோக் வெளியிட்ட இந்த நிலையான வளர்ச்சி குறியீட்டின் அடிப்படையில் பாலின சமத்துவம் என்பதனுடைய குறியீட்டின் தேசிய சராசரி 49% இருக்கு. நம் தமிழ்நாட்டினுடைய சராசரி 51% இருக்கு. சுதந்திரம் அடைந்த கிட்டத்தட்ட இந்த 75 ஆண்டுகள் ஆகியும் கூட இந்த பாலின சமத்துவம் என்ற நிலையை நம்மால் முழுமையாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பெரும்பான்மையோர் சொல்லக்கூடிய காரணம் இந்த சமூகமும் மற்றும் இந்த நாடும் அரசும் பெண்களுக்கு தடையாக அமைகிறது என்பது பெரும்பான்மையான வாதம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதற்கு அடிப்படை காரணமாக அமைவது என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அறியாமையும் நமக்குள் இருக்கக்கூடிய தயக்கமும் தான் இந்த சமத்துவத்தை நம்மால் இன்னும் முழுமையடைய செய்யாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. 2026க்கான கருப்பொருளாக இருப்பது கிவ் டு கெயின் என்பதனை மாணவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த சமூகமும் சரி இந்த அரசாங்கமும் ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கான முன்னுரிமை, அவர்களுக்கான வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் மற்றும் பாதுகாப்பு இவை அனைத்தையும் வழங்குவதன் வாயிலாக இந்த சமூகமும் இந்த நாடும் எதையும் இழப்பதில்லை. மாறாக நாம் அனைவரையும் ஒரு வலுவான குடும்பத்தையும் ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சியையும் ஒரு ஆரோக்கியமான தேசத்தையும் அதேபோல் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பல நலத்திட்டங்கள் நமக்கு கொண்டு வரப்படுகிறது. அதிலும் மிக முக்கியமாக இன்று பெண்கள் வீட்டில் குடும்ப வேலைகள், குழந்தைகளை வளர்ப்பது, வீட்டில் பராமரிப்பு வேலைகளை செய்து வரும் பெண்களை ஒட்டுமொத்தமாக பராமரிப்பு பணி செய்பவர்கள், அதாவது அன்பெய்ட் கேர் ஒர்க்கர்ஸ் என்று சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அவர்களை வகைப்படுத்துகிறது. அதாவது அந்த 2024 ஆண்டிற்கான அந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பு நடத்திய கணக்கெடுப்பின் அடிப்படையில் நம் நாட்டில் மொத்தம் 700 மில்லியனுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி இந்த அன்பெய்ட் கேர் ஒர்க்கர்ஸாக இருந்து வருகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு காரணமாக இருப்பது இப்படிப்பட்ட இந்த பணிகளில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய காரணங்களால் அவர்களால் வருமானம் ஈட்டக்கூடிய துறையில் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாங்கமும் தொடர்ந்து பெண்களினுடைய கல்வி, பெண்களினுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் என்பதோடு மட்டுமல்லாது அதிகாரம், தொழில் முனையவும் பல திட்டங்களை அமல்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒன்று, அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில், அதை அமல்படுத்துவதோடு மட்டுமல்லாது அதை செயல்படுத்துவதில் எந்த அளவிற்கு அரசாங்கத்திற்கு கடமை இருக்கிறதோ அதே போல் அந்த திட்டங்களை பற்றி அறிந்து கொண்டு அந்த திட்டங்களுக்கு நாம் தகுதியானவர்களா என்பதை தெரிந்து கொண்டு அதனால் பயனடைவதும் நம்முடைய அடிப்படை கடமையாகவே இருக்கிறது. இதனையெல்லாம் நாம் சரியான முறையில் செய்து வரும் பொழுதுதான் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதுதான் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டாக மாற்றப்படும் என்ற பொருளாதார நிபுணர்களின் கூற்றுக்கு இணங்க நம்மால் ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கிய ஒரு நாட்டை மாற்றி அமைக்க முடியும். அடுத்ததாக இந்த பெண்கள் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு சமூக மாற்றத்திற்கான வழிவகை செய்கிறது. அவை அனைத்தும் அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அது எப்படி சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கும் என்ற வகையில் ஒரு சிறிய நிகழ்வை சொல்கிறேன். இரா நடராஜன் என்ற ஆசிரியர் தான் எழுதிய விஞ்ஞான நூலுக்கு முன்னுரையாக ஒரு சிறு கதையை எழுதுகிறார். அந்த கதையில் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய அறிவியல் ஆசிரியர்களிடம் எழுப்பக்கூடிய கேள்விகளை மையமாக வைத்து அந்த கதை அமைந்திருக்கும். அந்த கதையினுடைய
மிக கடைசியில் அந்த மாணவி எழுப்பிய ஒரு கேள்வி, ஏன் மேரி கியூரி, கரோலின் எர்சல் போன்ற சிறந்த பெண் விஞ்ஞானிகள் நம்முடைய நாட்டில் இல்லை என்று அந்த மாணவி தன்னுடைய ஆசிரியரிடம் கேள்வி எழுப்புவார். அப்பொழுது அந்த அறிவியல் ஆசிரியர் சொல்கிறார், இதற்கான கேள்விக்கான பதிலை நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீடுகளில் சென்று பாருங்கள், அங்கு இருக்கக்கூடிய இருண்ட சமையல் அறையில் அதற்கான விடை கிடைக்கும் என்று சொல்லியிருப்பார். இந்த நிலை இன்று மாறிவிட்டது என்று நாம் சொல்கிறோம், ஆனால் அது நவீன முறையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக இன்று இந்த மகளிர் தின விழாவை கொண்டாடும் விதமாக பல அமைப்புகள், பல கழகங்கள், ஏன் சில கல்வி நிறுவனங்கள் கூட பெண்கள் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக கோலப் போட்டி, சமையல் போட்டி போன்ற போட்டிகளை நடத்தி வருகிறார்கள். இனிவரும் காலங்களில் கலை திறனையும் அவர்களின் அறிவியல் திறனையும் அவர்கள் தொழில் முனையும் ஆற்றலையும் சோதிக்கும் விதமான போட்டிகளை நடத்துவோம் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அருமையாக பேசியதோடு நல்ல ஒரு முன்னெடுப்பு செய்திருக்கிறார். பெண்களுக்கு என்ன விதமான போட்டிகள் வைக்க வேண்டும் என்று கூறி நமக்கு நல்ல விடையை கொடுத்திருக்கின்ற சகோதரி ஒற்றியூர் சக்தி அவர்களுக்கு நன்றி. சிறப்புரையாளர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக திருமதி சாரதா அவர்கள் பிஎஸ்சி சென்னையில் படித்து அஞ்சலகத்தில் கண்காணிப்பாளராக பணி செய்திருக்கிறார். 47 வயது வரை நம்மை போல ஒரு சாதாரண சராசரி பெண்மணியாகவே தன்னுடைய வாழ்க்கையை, தன் வீடு, தன் மனைவி, தன் மக்கள் என்று பாரதிதாசன் சொல்வாரே, அதை போலத்தான் வாழ்ந்திருக்கிறார். பிறகுதான் அவருக்குள் சிறிய மாற்றம். சிறிது சிறிதாக தன் உடல் நிலையினையும் கவனிக்க வேண்டும், சமுதாய பொறுப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வைத்திருக்கிறார். அப்பொழுது உடல் நலனை கருத்தில் கொண்டு நடைப்பயிற்சி, குதி நடை என்று ஆரம்பித்து இப்பொழுது மாரத்தான் வீராங்கனையாக இருக்கிறார். 47 வயதிற்கு மேல் பயிற்சி செய்ய தொடங்கி 52 வயதில் 32 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை முடித்து சாதனை செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட சிறந்த வீராங்கனை. நம்முடைய இலக்கியத்தில் ஒன்று வரும், பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் பற்றி வரும்போது பிசிராந்தையார் ரொம்ப இளமையாக இருப்பாராம். அப்போது அங்கே இருக்கவங்களாம் கேட்பாங்களாம், எப்படி நீங்கள் இவ்வளோ வயசாகி இன்னும் இவ்வளோ இளமையாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா வயசே தெரியலையேன்னு. அப்போது என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை இவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு என்னை சூழ்ந்து இருக்கிறதுனால தான் ரொம்ப இளமையாக இருக்கேன், என் மனசும் இளமையாக இருக்குது, நானும் இளமையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இலக்கியத்தில் வரும் பிசிராந்தையார் பற்றி. அதுக்கு நேரடி உதாரணம் வேணும்னா நம்முடைய சாரதா அம்மையார் தான். 37 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றவர். ஆனால் அவரை பார்த்தா தெரியுதா பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்க. அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அவருக்கு 4 மொழிகள் தெரியும். சிறந்த பாரதியாரோட சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய மொழிகள் கற்ற சிறந்தவர். அவருக்கு ஒரு வாய்ப்பு தன்னுடைய தோழி வெண்ணிலா அவர்கள் மூலமாக கிடைத்தது. அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் என்பவர் எழுதிய கட்டுரைகளை தமிழில் மொழிபெயர்க்கும் வாய்ப்பை தன்னுடைய இன்னொரு பேச்சாளரான வெண்ணிலா அவர்கள் மூலமாக பெற்று மிகச்சிறப்பாக அந்த கட்டுரைகளை தமிழில் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து செய்த சாதனை அது. அரசியல் களத்தில் பெண்களுக்கான உரிமைகளையும் சமுதாய கடமைகளையும் முன்னெடுத்து செல்வதில் தற்பொழுது வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தோழர் திருமதி சாரதா அவர்கள் இப்பொழுது உங்களிடையே சிறப்புரையாற்றுவார். உழைக்கும் பெண்களுக்கு அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் அவங்களுடைய நூலை திருட்டூர் கிளை நூலகத்துக்கு அன்பளிப்பாக தருகிறோம். கொஞ்சம் பேர் ஓகே. நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தோழர் திரு ஐயா துரைராஜன் அவர்களுக்கும், திருமதி லதா அவர்களுக்கும், திரு குரு சுப்பிரமணியன் அவர்களுக்கும், திரு மதிவாணன், தோழர் கோதண்டம், தோழர் செல்வி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும், தோழர் பாஸ்கர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அத்தனை தோழர்களுக்கும் எனது
முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கம் ரொம்ப நிரம்பி இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் நிறைய பெண்கள் இன்றைக்கு வந்திருக்கீங்க, அதுவே மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் வருகிற நிகழ்வுகளில் இன்னும் அதிகமாக பெண்கள் வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு உழைக்கும் பெண்களுக்கு அப்படின்ற தலைப்பு. உழைக்கும் பெண்களுக்கு அப்படின்ற தலைப்பு பார்த்திங்கன்னா, இப்போ உழைக்காத பெண்கள் கூட இருக்காங்களா அப்படின்ற கேள்வி எழுகுது. அப்படிலாம் பெண்கள் இல்லை. சகோதரி சொன்ன மாதிரி எல்லாருமே அன்பெய்டு ஒர்க்கர்ஸாக தான் இருக்காங்க. வெளியில் போய் ஒரு பணிக்கு போய் வேலை செய்கிறது தான் உழைப்பு அப்படின்னு கிடையாது. அதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது, அதுக்கு ஒரு மதிப்பீடு இருக்குது. ஆனால் வீட்டில் வேலை செய்கிற பெண்களுடைய உழைப்புக்கு மதிப்பீடே இல்லாமல் இருக்குது. அப்போ இன்றைக்கு உழைக்கும் பெண்களுக்கு அப்படிங்கிறது மார்க்சிய அடிப்படையிலாக இன்றைய என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். மார்க்சிய அரசியல் தான் உழைக்கும் பெண்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் முதல்ல மார்க்சிய நூல்கள் படிக்கும்போதோ கட்டுரைகள் வாசிக்கும் பொழுதோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல அப்படி ஒரு இது இருந்துச்சு. எனக்கு ஒரு மார்க்சிய கட்டுரைகள் படிக்கிறதுனாலே ரொம்ப அது ஒரு கடினமான மொழியில் இருக்குது, அது புரிய மாட்டேங்குது எளிதில் பெண்களுக்கு, அதுவும் என்னை மாதிரியான பெண்களுக்கெல்லாம் அது புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. அது மிக எளிமையான எளிய மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்கான அரசியலே மார்க்சியம்தான். அதாவது என்ன, நம்ம உழைக்கும் மக்களுடைய உழைப்பு எப்படி நம்ம ஆண் பெண் குழந்தைகள் பாரபட்சமே இல்லாமல் முதலாளித்துவம் நம்முடைய உடலையும் உழைப்பையும் நேரத்தையும் எப்படி சுரண்டுகிறது அப்படிங்கிற அரசியலை பேசுறது தான் மார்க்சிய அரசியல். அதனால் உழைக்கும் மக்களுக்கான அரசியல் மார்க்சிய அரசியல் தான். அது மாதிரி பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லா பெண்களுக்குமே பெண்ணியம் பெண் விடுதலை அப்படிங்கிறதுல ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம பெண் விடுதலைக்கான, குறிப்பாக உழைக்கும் பெண்கள் விடுதலைக்கான அரசியல் எதுன்னு பார்த்திங்கன்னா மார்க்சிய அரசியல் தான். ஏன் அப்படின்னா, சகோதரி சொன்ன மாதிரி எல்லா பெண்களுமே வீட்டில் உழைக்கிற உழைப்புக்கு மதிப்பீடே இல்லாமல் இருக்குது. அதை பேசக்கூடிய அரசியல் எது? மார்க்சிய பெண்ணியம் தான் அதை பேசுது. அதனால் உழைக்கும் பெண்கள் விடுதலைக்கான சமத்துவ சமூகம் சமூகத்தை நோக்கி நாம் சமூக மாற்றத்தை நோக்கி நாம் போகிறதுக்காக நாம் பேச வேண்டிய அரசியல், நமக்கான அரசியல் மார்க்சிய அரசியல் தான். அப்படி மார்க்சிய அரசியல் நம்ம இன்றைக்கு உழைக்கும் பெண்கள் குறித்து பேசுகிறோம். அப்படி பேசும்போது அலெக்சாண்ட்ரா கொலண்டாயை நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்போ மார்க்சிய பெண்ணியத்தினுடைய மதர் ஆஃப் மார்க்சிசம், மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னால் நம்ம கிளாரா ஜெட்கின் அவர்களை சொல்லலாம். ஏன்னா மார்க்சிய பெண்ணிய தத்துவங்களினுடைய அடிப்படைகளை மக்களிடையே பெண்களிடையே நிலைநாட்டியவர். அந்த பெருமை கிளாரா ஜெட்கின் அவர்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு உழைக்கும் பெண்கள் நலனுக்காக பல ஆய்வுகள் செய்து சோவியத் ஒன்றியத்தினுடைய உலகினுடைய முதல் பெண் அமைச்சராகவும் முதல் பெண் சமூக நலத்துறை அமைச்சராகவும் அந்த மார்க்சிய தத்துவங்களை, அந்த பெண் விடுதலைக்கான செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தியவர் அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் தான். அந்த அடிப்படையில் பார்த்தா தியரியை விட ஆக்ஷன் பண்ணுறவங்கள, ஆக்ஷனில் கொண்டு வர உமனை தான் நம்ம அதிகமாக நமக்கு தேவைப்படுறாங்க நம்மளுக்கு. அந்த அடிப்படையில் பெண் விடுதலையை, பெண்களுடைய உரிமைகளை சட்ட ரீதியாக கொண்டு செயல்படுத்திய பெருமை அலெக்சாண்ட்ரா கொலண்டாய்க்கு உண்டு. அதனால் இன்றைய உழைக்கும் பெண்களுக்கு அப்படிங்கிற தலைப்பில் அலெக்சாண்ட்ரா கொலண்டாயை விட்டுட்டு நாம் இதை பேசவே முடியாது. உழைக்கும் பெண்கள் பற்றிய ஒரு உரையை நம்ம நிகழ்த்த முடியாதுன்ற அளவுக்கு அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் உழைக்கும் பெண்களுக்காக, உழைக்கும் வர்க்கத்தினருக்காக அவங்க வாழ்க்கையினுடைய, அதாவது அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் 1872 ஆண்டு பிறந்தார். 1952 அவங்க மறைந்தாங்க. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் அவங்க அரசியலாக மக்கள் பணி செய்திருக்கிறார். அந்த மக்கள் பணியிலேயே அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கும் பெண்களை
உழைக்கும் பெண்களுக்கான விடுதலை தான் அவங்களுடைய முழு விடுதலை தான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அப்போ அந்த காரணத்துக்காக தான் நம்ம அலெக்சாண்ட்ரா கொலண்டாயை உழைக்கும் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பு நம்ம அதை குறித்து பேசும்போது அவங்களை விட்டு பேசவே நம்ம முடியாது. அது மாதிரி பார்த்தோன்னா அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் இன்னைக்கு வந்து நிறைய இங்கே பெண்கள் இருக்கீங்க. இன்றைக்கு பெண்களுடைய உரிமைகளாக இருக்கக்கூடிய மெட்டர்னிட்டி லீவ்னு நம்ம வந்து இருக்கு இல்லையா, நமக்கு அரசு ஊழியர்கள், நானும் அரசு ஊழியராக தான் இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு 6 மாதங்கள் பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு இருக்குது. இந்த உரிமைகளை பெற்றுத்தந்த அந்த முதல் பெருமை வந்து அலெக்சாண்ட்ரா கொலண்டாய்க்கு தான் உண்டு. மெட்டர்னிட்டி லீவ் மட்டும் இல்லை, உழைக்கும் பெண்கள் குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு பணிக்கும் செல்ல வேண்டிய இரட்டை சுமை, 3 சுமைகள் பெண்களுக்கு இருக்குது. அப்போது அந்த குழந்தைகளை உழைக்கும் பெண்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கான கிரச், பேபி கிரச்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், டே கேர் சென்டர்ஸ், அந்த மாதிரி குழந்தைகள் காப்பகங்களை நிறுவியதிலையும் அதற்கான முக்கிய பங்கு வந்து அலெக்சாண்ட்ரா கொலண்டாய்க்கு இருக்குது. அது மாதிரி தேவையற்ற கருவை கலைக்கிறதுக்கான உரிமை பெண்களுக்கு, அந்த உரிமை, அது மாதிரி ரொம்ப துன்பகரமான திருமணத்திலிருந்து மனவிலக்கு பெறக்கூடிய உரிமைகள், இதையெல்லாம் சட்டங்களாக நிறைவேற்றி செய்திருக்கிறது அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் தான். அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் அவங்களுடைய நூல், இந்த நூல் வந்து அவசியம் உழைக்கும் பெண்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய நூல் இது. பெண்கள் மட்டும் இல்லை, உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இந்த கட்டுரைகளை படித்து, அதாவது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க எழுதியிருக்காங்க இந்த கட்டுரைகளை. இன்றளவும் அந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய, அவங்க பேசியிருக்கக்கூடிய முற்போக்கும் பெண்கள் விடுதலைக்கு, உழைக்கும் வர்க்கத்தினர் விடுதலைக்கான விஷயங்கள் இன்னும் கூட நம்ம அடையலை. இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் அதில் இருக்கோம். அது மாதிரி அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் என்னென்ன கருத்துக்களை, அவங்களுடைய கட்டுரைகளை எதை குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் கருவுறுவதுலேருந்து அவங்களுடைய பேறுகாலம், அந்த பேறுகால விடுப்பு, பேறுகால இன்சூரன்ஸ் காப்பீடு, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தால் அந்த பேறுகாலத்தில் தாய் சேய் இருவருக்கும் கொடுக்க வேண்டிய சத்துணவுகள், அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் அந்த குழந்தைகள் வளர்க்கறதுக்கான வழிமுறைகள், அதுக்கப்புறம் அந்த குழந்தை காப்பகங்கள், அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய கல்வி, அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம், வேலை வாய்ப்புகள், திருமணம், காதல், பாலுறவுகள், பாலியல் தொழிலை ஒழிப்பதற்கான வழிமுறைகள், அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாமே, அது மாதிரி புரட்சி காலத்தில் போரில் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய உயிரை இழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கான நலத்திட்டங்கள், அது மாதிரி அவங்க அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகளை அவங்களை காப்பதற்கான திட்டங்கள், அது மாதிரி போரில் கைகால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு திட்டங்கள், இப்படின்னு எல்லாத்தையுமே மனித வாழ்வுக்கு, உழைக்கும் வர்க்கத்தினுடைய வாழ்வுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே அலசி ஆராய்ந்திருக்கிறார் அலெக்சாண்ட்ரா கொலண்டாய். அவங்க சும்மா எழுதிடலை, ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் போய் தொழிலாளர் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்நிலையை வந்து ஆராய்ந்து ஆய்வு செய்து ஆய்வு நூல்கள்லாம் எழுதி தான் அவங்க அதை பிற்காலத்தில் அவங்களே சமூக நலத்துறை அமைச்சராக வரும்போது அதையெல்லாம் சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்தினார். அந்த பெருமை வந்து அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அவங்கள பற்றி இன்றளவும் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க இந்தளவுக்கு முற்போக்காக எழுதியிருந்த போதும் அவங்க வந்து ரொம்ப வெளிப்படையாக காதல் குறித்தும் பாலுறவுகள் குறித்தும் இவங்க வெளிப்படையாக அவங்க கருத்துக்களை பதிவு செய்தது. என்னதான் இருந்தாலும் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய போல்ஷிவிக் கட்சி வந்து மிகவும் முற்போக்கான பார்வை கொண்ட கட்சியாக இருந்தாலும் அதிலும் பழமைவாத ஆணாதிக்க சிந்தனை கொண்ட சிலரால் அவங்க வந்து ரொம்ப அவதூறுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. மிக பயங்கரமான எதிர்ப்புகள் அவங்க மேலே கிளம்பியது. அது மாதிரி அவங்கள பற்றி வதந்திகள் பரவின. அவங்க மேலே எழுந்த அவதூறுகளை பார்க்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு அவங்க மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்திலும் நம்ம பார்க்குறோம். பெண்கள் வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைகிற பெண்களை வந்து சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி வெளியில் பொதுவில் வந்து அவங்களை அசிங்கப்படுத்துறது, கேரக்டர் அசசின் பண்ணுறது, அந்த வளர்ச்சியை தாங்க முடியாமல் அவங்கள வந்து அவதூறுகள் செய்கிறது, இதெல்லாம் இன்றைய காலம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அன்றைய காலத்தில் அவங்களுடைய சுயசரிதையில் அவங்களே குறிப்பிடுறாங்க, என்னை மாதிரி அவதூறுக்கு உள்ளான பெண் வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் வந்து அரசியலாக பணியாற்றிருக்கேன் அப்படின்றதெல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போது அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் எதை பற்றியெல்லாம் எழுதினாங்க, என்ன செயல் திட்டங்கள்லாம் மக்களுக்கு செய்தாங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அலெக்சாண்ட்ரா கொலண்டாயினுடைய இத்தனை முற்போக்கு கருத்துக்களை இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஒப்பிடணும், இன்றைய காலகட்டத்தில் பெண் விடுதலைக்கான சமூக மாற்றத்திற்கான பாதையில் நம்ம எப்படி அலெக்சாண்ட்ரா கொலண்டாயுடைய கருத்துக்களை பொருத்தணுன்ற இன்றைய காலகட்டத்தினுடைய அரசியலை மிக விரிவாக நம்ம தோழர் வெண்ணிலா அவர்கள் பேச இருக்காங்க. அது மாதிரி அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் அவர்களுடைய சுயசரிதை அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த சுயசரிதையிலேருந்து தான் நான் வந்து இயர் வைஸ் அவங்களுடைய சில விஷயங்களை நான் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தேன். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது நம்ம விரிவாக பார்க்கலாம். அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் வந்து 1872 ஆண்டு பிறந்து 1952 ஆண்டில் மறைந்திருக்கார். 1872 ஆண்டு அவங்க வந்து அவங்களுடைய தாயாருக்கு அது வந்து 2வது திருமணம். அந்த 2வது திருமணத்தில் பிறந்த குழந்தை இவங்க. தந்தை வந்து மிக செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் இவங்களை வந்து இளம் பருவத்தில் பள்ளிக்கே அனுப்பலை, வீட்லேயே ஆசிரியை நியமித்து இவங்களுக்கு கல்வி கற்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஆசிரியை வந்து மரியா இவனோவா ஸ்ட்ரகோவா அப்படின்ற ஆசிரியை. அவங்க வந்து அன்றைய காலகட்டத்தில் ரஷ்ய கம்யூனிஸ்ட் அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தவர். இயல்பிலேயே குழந்தை பருவத்திலிருந்தே அலெக்சாண்ட்ரா கொலண்டாய்க்கு வந்து தொழிலாளர்களுடைய துன்பங்களை எல்லாம் பார்த்து அவங்களால சகிக்க முடியல. அவங்க தாத்தாவுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் படுகிற அல்லல்களை எல்லாம், அவங்க இன்னல்களை எல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால் அடிப்படையாகவே அவங்க வந்து தொழிலாளர் விடுதலைக்கான ஒரு வித்து அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அது அவங்களுடைய ஆசிரியை மிகச்சரியாக, அவங்களும் சரியான ஆசிரியை அவங்களுக்கு அமைஞ்சதுனால அவங்க வளர வளர இந்த ஒரு தொழிலாளர் வர்க்க நலனுக்கான ஒரு பெண்ணாகவே அவங்க பின்னாடி வளர்கிறாங்க. 16 வயது இருக்கும்போது அவங்க வந்து கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வை அவங்க தேர்ச்சி பெற்று அவங்க 1888 ஆண்டு கல்லூரியில் சேர்றாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய மூத்த சகோதரிக்கு 19 வயது. அந்த 19 வயது மூத்த சகோதரிக்கு ஒரு பொருளாதார நோக்கத்திற்காக ஒரு ஒப்பந்த திருமணம், ரொம்ப சொத்து வாய்ந்த ஒரு 70 வயது ஆணை வந்து 19 வயது பெண்ணுக்கு அவங்க மூத்த சகோதரி வந்து கொடுத்து திருமணம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அப்பயே அவங்களுக்குள்ள அந்த கருத்து எழுகிறது, காதல், இந்த திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித பொருளாதார நோக்கமோ ஆணாதிக்க சொத்து, வாரிசுரிமை, சொத்து இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு முறையாக அது இருக்கவே கூடாது. சுதந்திரமாக ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து அவங்களுக்குள்ள இயற்கையாக எழக்கூடிய ஒரு அன்பாகத்தான் அது இருக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த வயசுலேயே அவங்க மனசில் அது தோணுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து 1893லேருந்து 1896 வரை அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் தான் லெனின் வந்து புரட்சிகர வட்டங்களில் அறியப்படுறாரு. அந்த கட்டங்களில் தான் இவங்களும் வந்து அதிகமாக அரசியலை வாசிக்கிறாங்க. 18 வயதில் அவங்க உறவினரான கொலண்டாய் அப்படிங்கிறவர், அவர் தான் அவங்க கணவருடைய பெயர். அது அவங்க பேர் அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் என்று 18 வயதில் காதலித்து, அவர் வசதியற்ற குடும்பத்தை சேர்ந்தவர், பொறியியலாளராக இருக்கார். அவரை காதலித்து 21 வயதில் அவரை வந்து மணமுடிக்கிறாங்க 1893. அப்போது அதுக்கு பிறகு அவங்க வந்து மகன் பிறக்கிறான். அப்புறம் ரொம்ப தீவிரமாக அரசியலை வாசிக்கிறாங்க. இது மாதிரி நெசவு தொழிற்சாலையிலெல்லாம் போய் தொழிலாளர்களுடைய நிலையெல்லாம் பார்க்குறாங்க, ஆய்வு செய்கிறாங்க.
அதுக்கப்புறம் 1898 அவங்களுக்கு மேலும் இன்னும் அதிகமாக பொருளாதார சமத்துவம் இல்லாத காரணத்தினால்தான் தொழிலாளர்கள் விடுதலை அடையாமல் இருக்காங்க. பெண் விடுதலை அதனால தான் சாத்தியமாகாமல் இருக்குது அப்படின்றத அவங்க உணர்ந்து 1898 அவங்களால அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. அவங்களால மக்களுக்காக பணி செய்ய வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ரொம்ப தீவிரமாக அவங்க மக்களுக்காக பணி செய்யணும்னு விரும்பினாங்க. அதனால மனமுறிவு பெற்றுட்டு அவங்க மகன் அவங்களோட தான் இருந்தார். கணவரை விட்டு பிரிந்து அவங்க ஜூரிச் நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு பொருளாதார பேராசிரியர்கிட்ட பொருளாதார கல்வி பெறுறாங்க. அப்புறம் மீண்டும் 1899 ரஷ்யா திரும்பி ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியில் சேர்றாங்க. ஆக 1899 ஆண்டு தான் அவங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த அரசியல் பயணம் 1945 வரை கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் அவர் மக்களுக்காக பணி செய்திருக்கிறார். அப்புறம் 1903 ஃபின்லாந்து தொழிலாளர்கள் ஃபின்லாந்து விடுதலை போராட்டத்தில் அவங்க பங்கேற்கிறாங்க. அதுக்கப்புறம் 1905 அதில் ரத்த ஞாயிறுன்னு சொல்லுவாங்க, ரெட் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா ஜார் கொடுங்கோல் ஆட்சி அன்றைய காலகட்டத்தில் ரஷ்யாவில் நடந்துகிட்டு இருந்தது. அந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து ஒரு அமைதி பேரணி நடத்தினாங்க. அந்த அமைதி பேரணியில் கலந்துக்கிட்ட பல்லாயிரம் மக்களை துப்பாக்கி சூடு நடத்தி சுட்டு வீழ்த்தினாங்க. அதுக்கு பேர் தான் ரத்த ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த ஞாயிறுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர் அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் பரவலாக மேடைகளில் ரொம்ப புரட்சிகரமாக பேசி அப்படி தான் அவங்க பரவலாக மக்களால் அறியப்பட்டார். அந்த காலகட்டத்திலேயே முதலாளித்துவ பெண்ணிய அமைப்புகள்லாம் செயல்பட்டன. அது எப்படின்னா வாக்குரிமை பெறுவதற்காக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் எந்த காலகட்டத்திலையுமே முதலாளித்துவ பெண்ணியத்தையும் ஒரு வர்க்க நலன் மட்டுமே அது மட்டுமே முக்கியமாக இருக்கக்கூடிய முதலாளித்துவ பெண்ணியத்தை என்றைக்குமே அவங்க ஏற்கவே இல்லை. அவங்களுடைய குறிக்கோள் முழுக்க உழைக்கும் மக்களுடைய விடுதலை சார்ந்து தான் அவங்க இருந்துச்சு. என்றைக்குமே முதலாளித்துவத்தை அவங்க ஆதரிக்கவும் இல்லை. அது மாதிரி அவங்க தொடர்ச்சியாக உழைக்கும் பெண்களுடைய விடுதலைக்கான செயல் திட்டங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்களை தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1906 ஆண்டு ஒரு சிறு பெண்கள் குழு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லி ஏற்கிறாங்க. அதுக்கப்புறம் 1907 ஆண்டு முதல் சர்வதேச பெண்கள் சோஷலிச மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் ரஷ்ய பிரதிநிதியாக அதில் கலந்து கொள்கிறார். 1908 இவர் மென்ஷ்விக் கட்சியில் இருக்கார். மென்ஷ்விக் போல்ஷ்விக்னு 2 கட்சிகள் இருந்தன. அதில் மென்ஷ்விக் கட்சியில் அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் முதல்ல செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்போ 1908 அவங்க ஜார் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களில் அவங்க ஈடுபட்டதுனால அவங்கள சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார் அரசாங்கம் அவங்கள கைது செய்ய முயற்சிகள் எடுத்தபோது அவங்க தலைமறைவாக வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. 1908 1917 ரஷ்ய புரட்சி, அக்டோபர் புரட்சி நடக்கிற வரை அவங்க அதற்கு முன்னால் தான் அவங்க ரஷ்யா திரும்புகிறாங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க ஒரு அரசியல் அகதியாக வெளிநாடுகளில் போய் வாழறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் கூட ஐரோப்பா, ஜெர்மனி, இப்போ ஸ்வீடன் போன்ற நாடுகள்லாம் அவங்க சுற்றுப்பயணம் பண்ணி அங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அரசியல் அகதியாக இருக்கும் பொழுது இங்கே கைதாகாமல் இருக்கிறதுக்காக அங்கே வாழும் பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் பெண்களினுடைய நலத்திட்டங்களை எல்லாம் சிந்தித்து அதை பற்றியெல்லாம் கட்டுரைகள் எழுதுகிறார். அங்கேயும் அவங்க சும்மா இல்லை, அங்கேயும் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய விடுதலைக்காகவும் அவங்க தொடர்ச்சியாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தோழர்களோட தொடர்பில் தான் இருந்திருக்காங்க. 1910 ஆண்டு மீண்டும் சர்வதேச சோஷலிச பெண்கள் மாநாடு நடக்குது. அதுலேயும் அவங்க மீண்டும் 2வது முறையாக அவங்க ரஷ்ய பிரதிநிதியாக அதுலேயும் கலந்து கொள்கிறார். 1911 பாரிஸில் நடந்த மிகப்பெரிய விலைவாசி உயர்வு மிக அதிகமாகுது. அப்போது பெண்கள் எல்லாம் திரண்டு எழுந்து
புரட்சி செய்கிறாங்க. அந்த போராட்டங்களிலும் அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் 1911 கலந்து கொள்கிறார். அதே மாதிரி 1912 பெல்ஜியத்தில் சுரங்க தொழிலாளர்களுக்கான போராட்டத்திலையும் கலந்துக்கிறாங்க. அப்போ தான் பெண்கள் பிரச்சனைகளின் சமூக அடிப்படை அப்படிங்கிற நூலை அவங்க எழுதுகிறாங்க. அது மாதிரி சமூகமும் தாய்மையும் சொல்லிட்டு ஒரு ஆய்வு நூல். அது கிட்டத்தட்ட 600 முதல் 650 பக்கங்களுக்கு பேறுகாலத்தில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள், குழந்தை நலத்திட்டங்கள், இப்படியெல்லாம் ஒரு ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 600-650 பக்கங்களுக்கு ஒரு ஆய்வு நூலை எழுதுகிறார். பின்னால் அவங்க அமைச்சராக வரும்போது அந்த நலத்திட்டங்களை தான் அவரே செயல்படுத்துகிறார். அப்புறம் ஸ்வீடன்லேயும் அவங்க 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் மூண்டது. அப்போ அவருக்கும், அவர் ஜெர்மனியில் இருந்தார், அப்போ அவருக்கும் அவருடைய மகனுக்கும் சட்ட ரீதியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை, கோப்புகள் இல்லாததுனால அவங்கள கைது செய்யணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஜெர்மனியிலேருந்து ஸ்வீடனுக்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் உலகப் போரை அவரும் எதிர்க்கிறார். போரினால் யாருக்குமே நன்மை கிடையாது, போருக்கு எதிரான போர் அப்படின்னு தான் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க. அதே கருத்தோடு தான், ஒத்த கருத்தோடு தான் லெனின், ட்ராட்ஸ்கி அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ லெனின், ட்ராட்ஸ்கி அவங்களுடைய தொடர்பெல்லாம் இவங்களுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் ஸ்வீடன்லேருந்தும் அவங்கள கைது செய்து டென்மார்க்குக்கு நாடு கடத்துகிறாங்க. 1915ஆம் ஆண்டு அவங்க டென்மார்க்லேருந்து மீண்டும் நார்வேக்கு போகிறாங்க. அப்போ தான் 1915 தான் ஒத்த கருத்துடைய லெனின், ட்ராட்ஸ்கி இவங்களோடெல்லாம் தொடர்பு ஏற்பட்டு அவங்களும் போல்ஷ்விக் கட்சியில் அப்போ சேர்றாங்க அலெக்சாண்ட்ரா கொலண்டாய். அப்போ தான் இவங்க போருக்கு எதிரான போர் அப்படின்றது தானே இவங்களுடைய முழக்கம். அதனால் யாருக்கு தேவை இந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு, போரினால் யார் லாபம் அடைவாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக எழுதி ஒரு பிரசுரமாக அதை வெளியிட்டாங்க. அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு கோடிக்கணக்கில் அந்த பிரசுரம் விற்றது அந்த காலகட்டத்தில். அப்புறம் இதெல்லாம் அவங்க அரசியல் அகதியாக வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இத்தனை செயல்பாடுகளும் அவங்க செய்திருக்காங்க. அப்புறம் 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கிறது. ஜார் கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அப்போ இடைப்பட்ட காலத்தில் கெரன்ஸ்கியோட அரசு அமையுது. அந்த நேரத்திலையும், அதாவது அவங்க உலகினுடைய முதல் அமைச்சர், பெண் அமைச்சர், உலகத்தினுடைய முதல் சமூக நலத்துறை அமைச்சர், உலகத்தினுடைய முதல் தூதராக இருந்தார், அம்பாசிடராக இருந்தார், அப்படின்லாம் பல முதல் அப்படின்ற பெருமைகள் அவருக்கு இருந்தாலும், அந்த ரஷ்ய புரட்சி நடக்கும் பொழுது அகதியாக இருந்தவர்களில் தாயகம் திரும்பிய முதல் பெண்ணும் அவர்தான் அப்படிங்கிற பெருமையும் அவரை சாரும். அப்புறம் அவங்க தாயகம் திரும்பும்போது அவங்களுடைய உடைகள், பெட்டிலாம் காணாமல் போயிடுது. ஒரே உடையோடு திரும்பி வராங்க, ரஷ்யாவுக்கு வராங்க. திரும்பவும் ரஷ்யாவில் புரட்சி போராட்டங்களில் அவங்க ஈடுபடுறாங்க. அப்போது அவங்களை மிக மோசமாக அவதூறு, கிண்டல்லாம் செய்கிறாங்க. ஒரே உடையை எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த உடைகளை வைத்து அவங்கள கிண்டல் செய்வது. அது மாதிரி லெனினையும் அலெக்சாண்ட்ரா கொலண்டாயெல்லாம் மிக பகடி செய்து ஒரு மாதிரி தெருப்பாடல்கள்லாம் பாடுவது. இந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப அவங்க மேலே எதிர்ப்பு கிளம்பியது. அதுக்கப்புறம் அக்டோபர் புரட்சி நடப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக தான் அவங்க அந்த வீட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அதுவரை அதிலேருந்து விடுவிக்கப்படுகிறார். விடுதலை அடைந்து அதுக்கப்புறம் தான் அவங்க விடுதலை அடைகிறார். அதுக்கப்புறம் 1917ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தான் சோவியத் அரசு அமைகிறது. அந்த சோவியத் ஒன்றிய அரசில் முதல் பெண் அமைச்சராகவும் முதல் சமூக நலத்துறை அமைச்சராகவும் அவங்க ஆய்வு செய்து எழுதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், உழைக்கும் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க சட்டமாக கொண்டு வராங்க, நிறைவேற்றுறாங்க. இந்த கட்டத்தில் தான் அவங்க பள்ளிகளில் மத போதனைகள், அப்புறம் சர்ச்சிலேருந்து இந்த திருமண நடைமுறைகளை சர்ச்சிலேருந்து பிரிக்கிறது, இந்த மாதிரியான மத சம்பந்தப்பட்ட முடிவுகள்லாம் எடுத்து அதெல்லாம் செயல்படுத்தினதுனால மதவாதிகளுக்கும் அவங்க மேலே ரொம்ப கோபம், எதிர்ப்பு அதெல்லாம் கிளம்பிச்சு.
அப்புறம் 1918ஆம் ஆண்டு ஸ்வீடனில் வந்து ஒரு பொருளாதார கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒரு டீமாக இவங்க வந்து சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால ஸ்வீடனுக்கு போய் அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக கப்பலில் புறப்படுறாங்க. அப்போ அந்த கப்பல் சிதறுண்டு விபத்துக்குள்ளாகி அவங்க வந்து உயிர் பிழைத்து திரும்பவும் ஃபின்லாண்டுக்கு போகிறாங்க. அதை வந்து அவங்களுடைய சுயசரிதையில் தான் இது எல்லாமே, இந்த குறிப்புகள் எல்லாமே அவங்களுடைய சுயசரிதையிலேருந்து தான் எடுத்திருக்கேன். அவங்களுடைய அந்த சுயசரிதையில் அந்த காலகட்டத்தை அவங்க மிகவும் இருண்ட காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த இருண்ட காலத்தை பற்றி என்னால் விளக்கவே முடியல, அவ்வளவு மன பாதிப்புக்குள்ளாகியது அந்த காலகட்டம், அதை வந்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இப்போ இல்லை அப்படின்னு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் 1918 அவங்க இந்த இப்படி நடந்துட்டதால அவங்க வந்து அந்த அமைச்சரவை பதவியை விட்டு விலக வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. அதாவது 1917 நவம்பர்லேருந்து 1918 மார்ச் வரைக்கும் தான் அவங்க சமூக நலத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த குறுகிய காலத்திலேயே அவ்வளவு தொழிலாளர் வர்க்கத்துக்கான நலத்திட்டங்களையும் பெண்கள் நலத்திட்டங்களையும் நிறைவேற்றிய பெருமை அவருக்கு உண்டு. மாதிரி 1919 ரஷ்யாவில் உள்நாட்டு போர் மூழுது. அப்போ அவங்க வந்து உக்ரைன் போகிறாங்க. உக்ரைன் அரசனுடைய விழிப்புணர்ச்சி விளம்பரத்துறை மக்கள் மன்ற அமைச்சராக அங்கே பொறுப்பேற்று உக்ரைனில் பணிபுரிகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் தான் புதிய காதல் ஒழுக்க நெறிகள் அப்படின்ற கருத்துக்கள்லாம் இவங்க வந்து எழுதுகிறாங்க. அதுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புது. 1922 வந்து, அதாவது அவங்க இருந்த கட்சிக்குள்ளேயே உட்கட்சி கொஞ்சம் இவங்க மேலே எதிர்ப்புகள் வருது, இவங்களுடைய கருத்துக்களை எதிர்க்கிறது, இப்படி நிறைய நடந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் ஸ்டாலினுடைய விசாரணைக்கு உட்பட்டார் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு கடத்தப்பட்டார் அப்படின்லாம் இப்போ கூட கூகுளில் பார்த்தா அவங்கள பற்றி தவறான, ஏன்னா அதெல்லாம் முதலாளித்துவ ஊடகங்கள் அல்லவா, அதனால் அவங்கள பற்றி கொஞ்சம் தவறான செய்திகள் தான் அதுலேயே இருக்குது. ஆனால் உண்மை அதுவல்ல. இவங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு தான் ஸ்டாலின் இவங்களை 1922 நார்வேயினுடைய தூதராக இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. அங்கே போன உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே நிறைய நமக்கு அவகாசம் கிடைக்கும், நம்ம நிறைய எழுத்து பணிகளை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே போன உடனேயும் அங்கே ரொம்ப கடுமையான பணிச்சுமை இருக்குது. அதனால் அவங்களால ஒரு கட்டுரை தான் எழுத முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கட்டுரையை தவிர்த்து காதலை குறித்து 3 குறுநாவல்கள் அந்த காலகட்டத்தில் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் புதிய ஒழுக்க நெறியிலிருந்தும் தொழிலாளர் வர்க்கத்திலிருந்தும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூலையும் அவங்க அந்த காலகட்டத்தில் வெளியிடுறாங்க. 1922 முதல் 23 வரை நார்வேயில் தூதராக அவங்க பணி தொடர்றாங்க. 1924 நார்வே வந்து சோவியத் குடியரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது. அந்த நேரத்தில் இவங்களும் அதிகாரப்பூர்வ தூதரக அமைச்சராக இவரும் அங்கே பணியை தொடர்றாங்க. 1925 ரஷ்யாவுடனான வர்த்தக ஒப்பந்தம், ரஷ்யா நார்வேக்கு இடையான வர்த்தக ஒப்பந்தம் வந்து முடிவடையுது. அந்த காலகட்டத்தில் அவங்க அந்த பணியை முடிவடைச்சிக்கிட்டு விலகுறாங்க. 1926, 27 இந்த காலகட்டத்தில் வந்து சோவியத் நாட்டுடைய மெக்சிகோவின் சட்டப்பூர்வ தூதரக அமைச்சராக அவங்க பணியாற்றுறாங்க. 1927 30 வரைக்கும் மீண்டும் நார்வேயில் தூதராக பணி. 1930 முதல் 45 வரை ஸ்வீடனில் தூதராக அம்பாசிடராக பணிபுரிகிறாங்க. இதுதான் அவங்களுடைய பணிக்காலம். 1945 அவங்க வந்து பணி நிறைவு பெறுகிறாங்க. ஸோ 1899 1945 வரை அவங்க மக்களுக்காகவே பணி செய்திருக்காங்க. அதுவும் உழைக்கும் வர்க்கத்தினருக்காகவே பணி செய்திருக்காங்க. அவங்களுடைய மிக முற்போக்கு, நான் சொன்ன மாதிரி அவங்க மிக முற்போக்கு கருத்துக்களை கொண்டு பாலியல் உறவுகள், காதல், திருமண நெறிமுறைகள் இதை பற்றியெல்லாம் அவங்க பேசுனதுனால மிக அவங்க மேலே எதிர்ப்புகள் கிளம்பி இன்றளவும் இப்போ கூட எங்களுடைய நூல் வந்து வெளியிடுறப்போ கூட இப்போ கூட வந்து சொல்கிறாங்க அவங்க மேலே அவதூறுகள் எழுந்தது. அவங்க வந்து அவங்களுடைய சாதனைகள், இப்படிப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் பெண்ணுடைய சாதனைகள் வந்து உண்மையிலே வரலாற்றிலிருந்து மறைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் நடந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு.
தொடர்ச்சியாக மக்களுக்காக அவங்க என்ன பணி செய்திருக்காங்கன்றவங்களும் புரிஞ்சிருக்கும். இந்த நூல் வந்து அவசியம் எல்லாரும் படிக்கணும். இது வந்து ஒரு நாலெட்ஜ் பேங்க் மாதிரி, உழைக்கும் மக்களுக்கான ஒரு கையேடு இது. இதை திருப்பி திருப்பி படிக்கும் பொழுதும் மக்களுக்கு இவ்வளோ முற்போக்காக அவங்க எழுதியிருக்காங்கன்றது புரியும். ஸோ இதோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். தோழர் வெண்ணிலா அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் உழைக்கும் பெண்களுக்கான அரசியலை குறித்து விரிவாக பேசுவார். நன்றி, வணக்கம். சாரதா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மேடம் அப்படியே இங்கே கொஞ்சம் பாருங்கள். பாஸ்கர் சார் பெண் உரிமைக்காக என்று தோழர் பேசினார்கள். இந்தியாவிலே பெண்களின் கல்விக்காக பாடுபட்ட சாவித்திரிபாய் புலேயின் தொண்டு அதைவிட குறைந்ததல்ல. இன்னும் அடுத்த தோழர் வெண்ணிலா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பு ஒரு சிறு செய்தி. இந்த மகளிர் தின விழாவிற்கு வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் சிறப்பு செய்யப்பட இருப்பதால் அனைவரும் நிகழ்ச்சியின் நிறைவு வரை இருக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். காதல் யாவினும் கை கொடுத்தே என்று பாரதியார் பாடிய பாடல் வரியை மெய்யாக்க வந்திருப்பவர்தான் மற்றொரு பேச்சாளரான வெண்ணிலா அவர்கள். ஆம், அவருடைய கணவரான திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர். அவருக்கு சற்றும் சளைக்காமல் அவருக்கு பேர் உதவியாக இருப்பதோடு சிறந்த எழுத்தாளராகவும் கட்டுரையாளராகவும் வலம் வருகின்ற திருமதி வெண்ணிலா அவர்கள் வெண்ணிலவை காட்டி பிள்ளைக்கு சோறும் ஊட்டுவார், வெண்ணிலவை பற்றி ஆராய்ச்சி செய்து பிள்ளைகளுக்கு அறிவுரையும் கூறுவார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த எழுத்தாளரான வெண்ணிலா அவர்கள் மருத்துவமனை ஆய்வக உதவியாளராக பணியாற்றியவர். ஆரம்பத்தில் அரசியல் கட்டுரைகளை படித்து வந்த அவர் பின்பு அதையே எழுதவும் ஆரம்பித்தார். அறிவுத்தாகம் அதிகமாக ஏன் ஒரு புத்தகத்தையே எழுதக்கூடாது என்று எண்ணி ஆர்டிக்கிள் 370 என்று காஷ்மீரை பற்றிய அந்த ஒரு புத்தகத்தை முதலாவதாக எழுதினார். அடுத்து இப்பொழுது சாரதா அவர்கள் கூறினது போல அலெக்சாண்ட்ரா கொலாண்டாய் அவர்கள் எழுதிய கட்டுரைகளை தமிழில் திருமதி சாரதா அவர்களுடன் சேர்ந்து வெண்ணிலா அவர்களும் மொழிபெயர்த்து நூலாக்கியிருக்கிறார். சிறந்த சமூக செயற்பாட்டாளரான திருமதி வெண்ணிலா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மகளிர் தின விழாவில் அரசு பள்ளி மாணவர்கள் எனக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்காங்க. அவர்கள் இன்னைக்கு 2026 மகளிர் தின நிகழ்வுடைய நோக்கத்தை பற்றி பேசிட்டு போயிருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு வந்து நிற்கிற முதற்கண் அந்த மாணவர்களுடைய நம்பிக்கையிலேருந்து நான் பேச்சை தொடங்குகிறேன். இந்த திருட்டூர் கிளை நூலகம் இப்படி ஒரு சிறப்பான மகளிர் தின விழாவை ஏற்பாடு செய்ததற்கு முதற்கண் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திருமதி செல்வி அவர்களே, இந்த வாசகர் திருவட்டூர் கிளை நூலக வாசகர் வட்டத்தின் தலைவர் துரைராஜ் அவர்களே, நூலகர் திருமதி லதா அவர்களே, துணைத் தலைவர் குரு சுப்பிரமணிய அவர்களே, மதியழகன் அவர்களே, கோதண்டம் தோழர் அவர்களே, பாஸ்கர் தோழர் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து திருவட்டூர் நண்பர்கள், தோழர்கள், மாணவர் பெருமக்கள், பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மகளிர் தின நிகழ்வாக நம்ம இன்னைக்கு கூடியிருக்கோம். இந்த மகளிர் தினத்துக்கும் மகளிர் தினத்துக்கும் இந்த உழைக்கும் பெண்களுக்கு அப்படின்ற அந்த நூல் வந்து நாங்கள் 2 பேரும் மொழிபெயர்த்திருக்கோம். இது வந்து ரஷ்ய புரட்சி தான் முதல்ல தொழிலாளர்களுக்கான ஒரு அரசை உருவாக்குச்சு. அவங்க உருவாக்கின தொழிலாளர்கள் சட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் அனைத்து நாடுகளில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் லாஸ், உமன் ஒர்க்கர்ஸ் லாஸ் அண்டு அனைவருக்குமான தொழிலாளர் சட்டங்களுக்கான முன்னுதாரணமாக 1917 ரஷ்யாவில் உருவாக்கின சட்டங்கள் தான் இப்போ வரைக்கும் அதை தொடர்ச்சியாக நீண்டு நம்ம அதை பல்வேறு விதத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ரஷ்ய புரட்சியை பற்றி ஏன் இப்படி நாம் பேசுகிறோம், இந்த நூல் ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய புரட்சியில் லெனின் தெரியும், ஸ்டாலின் தெரியும், கார்ல் மார்க்ஸ் தெரியும். ஆனால்
ரஷ்ய புரட்சியை முதன்மையாக எந்த ரஷ்ய புரட்சியை விட்டு சென்ற உழைக்கும் பெண்கள் என்ன பாத்திரம் அதில் செய்தார்கள் அப்படின்றது ஒரு விரிவான ஆவணமாக இந்த நூல் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த மகளிர் தினத்தில் இந்த உழைக்கும் பெண்கள்ன்ற இந்த அலெக்சாண்ட்ரா கொலண்டாவுடைய நூலை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அது வந்து சிறப்பாக தோழர் சாரதா அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வரலாறு ஏன் தேவைப்படுகிறது? நம்ம இன்னைக்கு உழைக்கும் பெண்கள் வந்து நமக்கான ஆற்றல் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? சட்டங்கள் வந்து உழைக்கும் பெண்களுக்கு ஒரு ஆற்றல் சொல்லுது, சமூகம் உழைக்கும் பெண்களுக்கான ஆற்றலை சொல்லுது. நாம் நம் ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கு வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. பெண்கள் நம் ஆற்றலை தெரிந்து கொள்வதற்கு, பெண்கள் மட்டும் இல்லை, உழைக்கும் மக்களே, மலைகளை பிளந்த உழைக்கும் கரங்களிலிருந்து நாம் வரலாற்றிலிருந்து அந்த வரலாற்றிலிருந்து நாம் ஆற்றலை பெறுகிறோம். அதே போல் விவசாயத்தை முதலில் உருவாக்கிய உழைக்கும் பெண்களிலிருந்து அந்த மூதாயிடமிருந்து நம் ஆற்றலை உள்வாங்கிக் கொள்கிறோம். இப்போ அவதார் படம் பார்த்துருப்பீங்க, அதில் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அந்த ஏவான்ற மூதாய் ஒரு மரத்துலேருந்து எல்லாரும் அந்த மூதாய்கிட்ட இருந்து வணங்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அப்போ ஏன் வரலாறு நம்மளுக்கு தேவைப்படுது, ஏன் நம்ம முன்னோர்களுடைய வரலாற்று தேவைப்படுதுன்னா, இன்னைக்கு நம்மளால எதெல்லாம் முடியாதுன்னு இந்த அரசு சொல்லுதோ, இந்த சட்டங்கள் சொல்லுதோ, இதையெல்லாம் மறுத்து நம் முன்னோர்கள்கிட்ட இருந்து நம்மளுடைய ஆற்றலை பெறுகிறோம். வரலாற்றிலிருந்து நம் ஆற்றலை பெறுகிறோம். நம் மனிதாற்றல் எவ்வளோ சிறப்பானது, உழைக்கும் கரங்கள் எவ்வளோ சிறப்பானது. அந்த உழைக்கும் கரங்கள் ஆதி காலத்திலிருந்தே பெண் எப்படி தலைமை தாங்கினால், ஒவ்வொரு புரட்சியின் போதும் பெண் சாலைகளை நிறைக்கும் போதுதான் புரட்சி எழுந்தது என்ற உண்மைக்காக நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது. இன்னைக்கு பெண் இரண்டாம் பாத்திரமா? அவளுடைய பாத்திரம் எவ்வாறு ஒவ்வொரு புரட்சியின் போதும், ஒவ்வொரு ராஜாக்களுடைய அரியணைகள் தூக்கி வீசப்படும் போதும் பெண் தொழிலாளர்கள், பெண்கள் என்ன பாத்திரம் ஆற்றினார்கள் என்று தெரிந்தால் நாம் அனைவரும், பெண்கள் அனைவரும் முன்வரிசையில் வந்து உட்கார்ந்து கொள்வோம். பின்வரிசையில் உட்கார மாட்டோம். இந்த சட்டம் நமக்கோ, இந்த சமூகம் நமக்கு கொடுத்த இரண்டாம் தர பாத்திரத்தை நாம் ஆற்ற மாட்டோம், சம பாத்திரத்தை ஆட்டுவோம் இல்லையா? ஆதி காலத்தில் பெண் முன்னோக்கி சென்றால் அதன் பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு ஆட்சி மாற்றம், ஒவ்வொரு அரியணைகளை தூக்கி வீசிய உழைக்கும் கரங்களின் ஒவ்வொன்றிலும் முதன்மையாக பெண் எப்பொழுது சாலைக்கு வந்தாலோ அப்போ புரட்சி நெருங்கிடுச்சு. அதனால தான் பெண் சாலைக்கு வந்தாலே ஆட்சியாளர்கள் பயப்படுறாங்க. அதிகமாக ஏன் பெண் தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு எழுது, ஏன் அவர்கள் மீது அவதூறு செலுத்தப்படுது, ஏன் பெண் தலைவர்கள் அதிகமாக ஒடுக்கப்படுகிறார்கள் என்றால், ஆட்சியாளர்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருக்க ஆபத்து இரட்டிப்பாகிவிட்டது, இனிமேல் நம்மால் உயிர் வாழ முடியாது என்ற அடிப்படையில் பெண்ணுடைய ஆற்றல். அப்போது ஒவ்வொரு வரலாற்றையும் புரட்டி போட்ட கரங்கள், பாட்டாளிகளுடைய கரங்கள், அதற்கு இறுதி மணி அடித்தவர்கள் யார் என்று பார்த்தால் உழைக்கும் பெண்கள். அதற்காக நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பெண் உழைக்கும் பெண்களுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. முதன்மையாக வந்து பிரெஞ்சு புரட்சி பாருங்கள். முதல் வந்து பிரெஞ்சு புரட்சியில் தான் வந்து வரலாற்றில் அது வரைக்கும் விவசாய பெண்களா, பழங்குடிகளா ஒரு சிறப்பான பாத்திரத்தை ஆற்றி வந்த பெண் வந்து இரண்டாம் தரமாக எப்போ அவள் வந்து விவசாய உற்பத்திக்கு பிறகு உபரி தோன்றிய பிறகு அவள் வந்து வீட்டிற்கான பெண்ணாக மாற்றப்பட்ட பிறகு முதல்ல பிரெஞ்சு புரட்சியின் போது தான் பெண் வந்து அமைப்பாக்கப்படுறாங்க. அப்போ பிரெஞ்சு மன்னன் வந்து கடுமையாக வரி விதிக்கிறான், கடுமையான பசி வறுமை கோரதாண்ட ஆடுது. அப்போ விவசாய பெண்கள் முதலாக ரொட்டி வேண்டும் அப்படின்னு சொல்லி சாலையை நிறைக்கிறாங்க. அவங்க பிரெஞ்சு மன்னனையும் அரசியையும் கைது செஞ்சு சிறை வைக்கிறாங்க. அப்போதுதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்களோட உலகின் முதல் ஜனநாயக அரசு உருவாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டல் சிறை தகர்ப்பு என்ற வரலாற்றில் முதன்மை பங்காற்றியது. மன்னனையும் அரசின் கைது செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாய பெண்கள், கூலி பெண்கள். அப்போ அவர்கள் சாலைக்கு வந்தாலே, அப்போ பெண்கள் சாலைக்கு வந்தாலே எந்த கொடுங்கோல் ஆட்சியும் நிறைவு பெறுகிறதுன்றது நம்ம வரலாற்றுலேருந்து பார்க்குறோம். அப்போ இந்த மகளிர் தினம் மார்ச் 8 நம்ம அனைவரும் அனுசரிக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு உழைக்கும் பெண்ணும் தன்னுடைய வரலாறு, தன்னுடைய வீரதீரமான போராட்ட வரலாறு, அரசியல் வரலாறு தான் மகளிர் தின வரலாறு என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ளணும். அது எதுக்கான வரலாறு என்றால், நாம் அனைவரும் அரசியல் வாக்களிப்பதற்கான உரிமை போராட்டங்களும்
சம உரிமை, வேலை நேர குறைப்பு, 8 மணி நேர வேலை, அதன் பிறகு அரசியல் வாக்களிக்கும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் என்ற மிகப்பெரிய ஒரு பெண் தொழிலாளர்கள் போராட்ட வரலாற்றிலிருந்து பிறந்துதான் மகளிர் தினம். என்ன ஒரு முதல்ல வந்து தொழில் புரட்சி ஏற்பட்டப்ப தொழிற்சாலைகள்லேருந்து ஆண்களோட கம்மி சம்பளத்துக்கு பெண்கள் நிறைய பேர் வர்றாங்க. 19ஆம் நூற்றாண்டில் 16 மணி நேரம் வேலை செய்ய வைக்கப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம் எப்போ எழுந்ததுன்னா, நியூயார்க்கில் வந்து ஜவுளி தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர், நம்ம மாணவர்கள்லாம் சொன்னாங்க, அந்த வரலாறு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 20,000 பேர் 5 மாதங்கள் அவங்க வந்து வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. 1910 அந்த வேலை நிறுத்தம் உலக அளவில் பெரிய, அவங்க வந்து எங்களுடைய பணி நேரங்கள் குறைக்கப்படணும், நாங்கள் தொழிற்சங்கமாக நாங்கள் வந்து ஒன்றிணையணுன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. இதன் பிறகு 1910 கிளாரா ஜெட்கின் அவர்கள் சர்வதேச அளவில் பெண் தொழிலாளர்கள் ஒன்றிணைய வேண்டும், அவர்களுக்கு அரசியல் உரிமை வேண்டும், வயது வந்த அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஒரு சர்வதேச அகிலத்தில் அவங்க வந்து மார்ச் 8ன்ற நாள ஒவ்வொரு பெண்களும் அரசியல் ரீதியாக அணி சேர்வதற்கும், தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்கும் ஒன்றிணைவதற்கான ஒரு அரங்கமாக மகளிர் தினத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த 1910க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 11ல் லட்சக்கணக்கான பெண்கள் சாலை முழுவதும் நிறைக்கிறாங்க. இது ஒரு அரசியல் தளத்துக்கு உயர்ந்து செல்லுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தொழிலாளர்களுக்கான உரிமைகளை தெரிந்து கொள்வதும், அவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் வந்து அரசியல் தளத்தில் ரொம்ப பின்னடைவான நிலையில் இருக்கும். ஆனால் பெண்கள் தான் அதிகமான தொழிலாளர்களாக இந்த தமிழ்நாட்டில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்தியாவிலேயே பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அரசியல் தளத்தில் நாம் பின்னடைந்திருக்கிறோம். இப்போ மகளிர் தின வரலாறு எதை நமக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அரசியல் தளத்திற்கு உயர்ந்தார்கள் என்பதுதான் அந்த வரலாறு. 1910 மகளிர் தினம் என்று கிளாரா ஜெட்கின் அறிவித்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பெண் தொழிலாளர்கள் சாலைகளை நிறைக்கிறார்கள். எங்களுக்கு அரசியல் உரிமை வேண்டும் என்று சாலைகளை நிறைக்கிறார்கள். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று கடுமையான அந்த முதலாளித்துவ பொருளாதார நெருக்கடி, ஒரு புறம் போர் நெருங்குது. 1910க்கு பிறகு முதல் உலகப் போர் 1914 தொடங்குது. அதுக்கு முன்னாடி ஐரோப்பாவை எங்கும் கடுமையான பொருளாதார நெருக்கடி. அது முழுவதும் பெண் தொழிலாளர்கள் கம்மியான சம்பளத்தில் அதிகமாக சுரண்டப்படுறாங்க. அப்போ அவர்களுடைய கடுமையான போராட்டங்கள், மகளிர் தினங்கள் வந்து போராட்டங்களுடைய நாளாக இருந்தது. அவர்களை அரசியல் தளத்திற்கு உயர்த்திய நாளாக இருந்தது. அந்த முதல் உலகப் போர் காலகட்டத்தில் ஒவ்வொரு மகளிர் தினமும் பெண் தொழிலாளர்களுடைய சாலைகள் நிறைக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களாகவும் போராட்டங்களாகவும் இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மகளிர் தினமாக இல்லை. அப்போ நம்மை உயர்த்திய நாள் என்று நாம் பெருமைப்படக்கூடிய, நம்மளை தொழிலாளர்களாகவும் அரசியல் ரீதியும் நம்மை உயர்த்திய ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் மகளிர் தினம் இருக்குது. அப்போ முதல் உலகப் போர் நெருங்கியவுடன் மிக கடுமையாக ஆண் தொழிலாளர்கள் எல்லாமே, ஆண்கள்லாம் வந்து போர் முனைக்கு போகிறாங்க. கடுமையான வறட்சி, வறுமை. அப்போ பெண்கள் வந்து எங்களுக்கு ரொட்டி வேண்டும் அப்படின்னு சொல்லி 1917 ரஷ்யாவில் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண் தொழிலாளர்கள் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் அனைத்து பெண் தொழிலாளர்களும் சாலைகளை நிறைக்கிறாங்க. ஆண்களே நீங்கள் வேலை செய்யாதீர்கள், அனைவரும் சாலைக்கு வாங்கன்னு சொல்லி பெண் தொழிலாளர்கள் ஆண்களை சாலைக்கு இழுத்துட்டு வராங்க. அப்படி வரலாறு அருமையாக சொன்னார் துரைராஜ் தோழர் அவங்க. அப்போ அந்த போராட்டத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க. எத்தனை நாள் நடந்தது, எவ்வளோ லட்சம் பேர் கூடினாங்க அப்படின்ட்டு. அந்த போராட்டம் தான் ஜார் மன்னனை அவனுடைய அரியணையிலிருந்து வீழ்த்தியது. அதுதான் ரஷ்ய புரட்சி, மார்ச் புரட்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் 8. அதன் பிறகு தான், அதை தொடர்ந்து தான் வந்து கெரன்ஸ்கி அரசாங்கம் உருவாகுது. அதையும் வீழ்த்தி அக்டோபரில் லெனின் வந்து தொழிலாளர்களுக்கான ஒரு அரசை உருவாக்குறாங்க. அப்போ இந்த மார்ச் 8 என்பது பெண் தொழிலாளர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான நாள். அந்த மார்ச் 8 தான் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட 3ஆம் அகிலத்தில், சர்வதேச தொழிலாளர்கள் அகிலத்தில் 1921 ஐநா வந்து 75 மார்ச் 8 அங்கீகரித்தது என்பது சர்வதேச அளவில். ஆனால் 1921 மார்ச் 8 மகளிர் தினமாக 3ஆம் அகிலம் தான் உறுதி செய்யுது. கிளாரா ஜெட்கின் தான் உறுதி செய்கிறாங்க. அதன் பிறகு தான் 1975 சர்வதேச அளவில் அது வந்து மகளிர் தினம் அப்படின்ற அடிப்படையில் அது வந்து உறுதி செய்யப்படுது. அப்போ இந்த ரஷ்ய புரட்சி என்பது
மகளிர் ரஷ்ய புரட்சியும் மகளிர் தினமும் ஒன்றாக உருவான நாள். அப்போ ரஷ்ய புரட்சியில்தான் முதலில் அந்த உழைக்கும் பெண்கள் உலக வரலாற்றில் பெண்களுக்கான சமத்துவ சட்டங்களை உருவாக்கி. ஏன் இந்த ரஷ்ய புரட்சி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முதலாளித்துவ ஜனநாயகத்தை உருவாக்கியது. ஆனால் அனைத்து மக்களுக்கும் சமமான ஒரு தொழிலாளர்களுக்கான சமத்துவ சட்டங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சட்டத்தில் சமம்னு இருக்கு இல்லையா, அதன் ஃபஸ்ட்டு நிறைவேற்றியது ரஷ்ய புரட்சி. இந்த சட்டங்களை உருவாக்கியவர் என்ற அடிப்படையில், இந்த சட்டங்களை முதல் சமத்துவ சட்டங்களை உருவாக்கியவர் என்ற அடிப்படையில் அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் ஒரு சிறப்பான பாத்திரத்தை ஆற்றுறாங்க. இந்த சட்டங்களை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். ஆனால் அதை உருவாக்கின இந்த பெண்ணுடைய கடுமையான போராட்டங்கள் நம்ம யாருக்குமே தெரியல. மிக கடுமையான போராட்டங்கள். ஒரு பெண் முதல் அமைச்சராகிறாங்க, சமூக நலத்துறை அமைச்சர். அவங்க உலகின் முதல் சமூக நலத்துறை அமைச்சர். லெனின் தான் அவங்கள முதல் சமூக நலத்துறை அமைச்சர் ஆக்குறாங்க. முதல் வெளிநாட்டு தூதராகவும் இருந்த பெண், மிக சிறந்த அறிவு பெண். அவங்க எல்லா பெண்களுக்கும் இவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. அப்போ சமத்துவ சட்டங்கள் என்னென்ன அவங்க உருவாக்கின சட்டம் இப்போ கூட நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் இன்னும் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, சட்டத்தில் இருக்குது, நடைமுறையில் இல்லை. அதே மாதிரி கருக்கலைப்புக்கு அன்றே கருக்கலைப்புக்கு அனுமதி, விவாகரத்து எளிதாக்கல். இன்னைக்கு விவாகரத்து எப்படிலாம் நடக்குது நம்மளுக்கு தெரியும். பெண் விவாகரத்துக்கு போகணுமா அப்படின்ற அளவில் மிக கொடுமையான முறையில் தான் இன்றைய சட்டங்கள் விவாகரத்தை அணுகுது. இன்னொன்று, பாலியல் தொழில் ஒழிக்கப்பட்டது. ரஷ்ய புரட்சிக்கு பிறகு பாலியல் தொழிலாளர்கள்லாம் வேறு பணிகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். எந்த பாலியல் தொழிலாளியும் கைது செய்யப்படவில்லை. ஏனென்றால் வறுமையிலிருந்து உருவாகுவதுதான் பாலியல் தொழில் என்று அவர்கள் வேறு உழைப்பாளர்களாக மாற்றப்பட்டார்கள். திருமணத்தில் பிறந்த குழந்தைகளும் திருமணத்துக்கு வெளியில் பிறந்த குழந்தைகளுக்கும் ஒரே விதமான சட்ட அங்கீகாரம் கொடுத்த தாய்மையான அரசு எது என்று பார்த்தா முதல் சோவியத் அரசு தான். அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம நார்மலாக பிறந்த குழந்தைகளே நம்ம இன்னைக்கு சாலையில் வறுமையில் இருக்க குழந்தைகளை நம்ம இந்த சமூகம் எப்படி அணுகிறோம். ஆனால் அந்த அரசு அனைவரையுமே தாய்மையோடு அரவணைத்த அரசு. அதே மாதிரி சொன்னாங்க தாய்மைக்கான இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெண் தொழிலாளர்கள் நம்ம மகப்பேறு விடுப்பு பெறதா இருக்கட்டும், நம்மளுடைய வேலை பணிகளில் குழந்தைகளுக்கான இல்லங்கள் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இவங்க ஒரு ஐரோப்பா முழுவதும் மகப்பேறு சட்டங்களை ஆய்வு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 14 ஐரோப்பிய நாடுகளில் இருக்க மகப்பேறு சட்டங்களை ஆய்வு செய்து ரஷ்யாவில் முதல் மகப்பேறு சட்டங்களை உருவாக்குனாங்க. அப்போவே 16 வாரங்கள் மகப்பேறு விடுப்பு உருவாக்குனாங்க. அப்போ பெண் தொழிலாளர்களுக்கான முதன்மையான பிரச்சனை தாய்மை பிரச்சனையும் பெண் தொழிலாளர்கள் பிரச்சனையும் ஒன்றாக தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மை என்பது இன்னைக்கு சொல்கிறோம், தாய்மை மிக சிறப்பானது. ஆனால் உழைக்கும் பெண்களுக்கு அது சிலுவை அப்படின்னு சொன்னாங்க அலெக்சாண்ட்ரா கொலண்டாய். ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பெண் பிள்ளை பெறுவதும் ஒரு ஏழை உழைக்கும் பெண் பிள்ளை பெறுவதும் சமமான கேள்வி கேட்குறாங்க. அப்போ உழைக்கும் பெண்கள் உறுதியானவங்க, இரும்பு மாதிரியானவங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்களாம் சொல்லுவீங்க அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, அவங்க வயிற்றில் குழந்தையை வைத்துக்கொண்டே பல செங்கல்களை தலையில் தூக்குவார்கள், அவர்கள் உடல் உறுதியானவர்கள், இந்த சமூகம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துதில்ல, அதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அவர்கள் கால்களை உற்று நோக்குங்கள், கால்கள் புடைத்திருக்கிறது, அவர்கள் கண்களை பாருங்கள், குழி விழுந்திருக்கிறது. இந்த பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எவ்வளவு சத்து இல்லாமல் ஊட்டச்சத்து இல்லாமல் பிறக்கிறாங்க. அப்போ ஏழை வீட்டில் எத்தனை குழந்தைகள் பிறந்தவுடனே இறக்கின்றன, பணக்கார வீட்டில் எத்தனை குழந்தைகள் பிறந்தவுடன் இறக்கின்றன அப்படின்ற இதுலேருந்து பணக்கார வீட்டில் 100க்கு 7 குழந்தைகள் இறந்தா ஏழை வீட்டில் 30 குழந்தைகள் இறக்குறாங்க. அவர்கள் ஈக்களை போல இறக்கிறார்கள். ஆகவே தாய்மை என்பது உழைக்கும் பெண்களுக்கு சிலுவை, அதை சமூகம்தான் சுமக்க வேண்டும் என்று சொன்ன முதல் அரசு சோவியத் அரசு. அதுதான் அதனால தான் நம்ம சோவியத் அரசு தாய்மை அரசுன்னு சொல்கிறோம். தாய்மையுடைய சுமையை முதல் தோளில் சுமந்தது அது மகப்பேறு இல்லங்களை கட்டியது. அதாவது பிள்ளை பெறுவதற்கு முன்பே மகப்பேறு இல்லங்கள் இருந்தது. அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் கல்லடி வாங்கிட்டு செய்த வேலை என்ன தெரியுமா? சர்ச்சுகளை, மத ஆலயங்களை எல்லாம் மகப்பேறு இல்லங்களாக மாற்றினார். பிள்ளை பெறுவதற்கு முன்னாடியே கர்ப்பிணிகள் தங்குவதற்கும், பிள்ளை பிறந்த பிறகு தாய் சேய் இல்லங்களை உருவாக்குவதும், பாதிரியார்கள் அவர் மீது பைத்தியக்காரே என்று அவரை ஏசினாங்க.
அவங்கள சாலையில் கூட நடக்கவில்லை. அந்த கல்லடி வாங்கி கொண்டு இன்று கர்ப்பிணி தொழிலாளர்களுக்கு நாம் பெறும் அனைத்து உரிமைகளையும் உருவாக்கியவர் வந்து அலெக்சாண்டர் கொலண்டாட். அதன் பிறகு வந்து அனைத்து குழந்தைகளுக்கான குழந்தை இல்லங்கள், அப்புறம் குழந்தை பணிபெறும் பெண்களுக்கு அலுவலகத்திலேயே குழந்தைக்கான இல்லங்கள், இன்னொன்று தாய்ப்பாலுக்கான தனி நிலையங்கள் உருவாக்குனது. இப்படி ஒரு பெண் தொழிலாளர் சமூகத்தில் தன்னுடைய ஆற்றலை கொடுப்பதற்கான அனைத்து தடைகளையும் நீக்கியவர் அலெக்சாண்ட்ரா கொலண்டாட் என்ற அடிப்படையில் மிக ஒரு சிறப்பான இந்த முதல் சமத்துவ சட்டங்கள், ஆண் பெண் மிக சுதந்திரமாக விண்வெளியில் முதல் போன பெண் ரஷ்ய பெண் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்ட ஆற்றலை வந்து கட்டளித்துட்டு இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு ஆணும் பெண் சமம் என்னும்போது முதன்மையாக இந்த அரசு நம்மளுடைய சுமைகளை இறக்கிக் கொள்ள வேண்டும், நம் சுமையை அரசு தாங்கிக் கொள்ள வேண்டும், பெண் சுதந்திரமாக தன் ஆற்றலை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் முதல் சோதனையாக முதல் சட்டங்களாக உருவாக்கிய ரஷ்ய புரட்சி நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. இன்று ஏன் இதை நாம் பேச வேண்டும் என்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உழைக்கும் பெண்கள் முதலில் வரலாற்று ரீதியாக நாம் எவ்வளோ சிறப்பானவர்கள். ரஷ்ய புரட்சி பிரெஞ்சு புரட்சியை தலைமை தாங்கி நடத்திய நாம் வரலாற்றில் எவ்வளோ முன்னுதாரணமானவர்கள் என்று நம்ம ஆற்றலை உணர்வது. இன்னொன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இன்னைக்கு வேலைக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 43% உழைக்கும் பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்தியாவில் வந்து 40% இருக்கும். ஆனால் அவர்கள் அரைத்திறன் அல்லது அமைப்பு சாரா தொழில்களில் தான் அதிகமாக பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. கல்விலையும் தமிழ்நாட்டில் அதிகமான பெண்கள் நம்ம வந்து கல்விலையும் கல்வி தரத்திலையும் முன்னேறிட்டு வரோம். ஆனால் அதற்கான வேலைவாய்ப்புகள் இன்றைக்கு முறைசாரா தொழிலாகவும் அமைப்பு சாரா தொழிலாகவும் இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்திருக்க இந்த புதிய தொழிலாளர்கள் சட்டங்களாக இருக்கட்டும், அனைத்து சட்டங்களும் இந்த முதல் சமத்துவ சட்டங்களிலிருந்து நாம் எந்த அளவுக்கு பின்னடைஞ்சிருக்கோம். அப்போ இன்றைக்கி வந்து 20 அபாயகரமான தொழில்களில் கர்ப்பிணிகளை தவிர்த்து அனைவரும் வந்து பணிபுரியலான்னு தமிழ்நாடு அரசை மாற்றிருக்கு இல்லையா, இந்திய அரசும் மாற்றிருக்கு. இரவு பணிகளில் பெண்கள் அனுமதிச்சிருக்காங்க. அப்போ 19ஆம் நூற்றாண்டில் நம்ம ரஷ்ய புரட்சியில் நாம் பெற்ற அனைத்து உரிமைகளையும் இன்றைக்கி திரும்பி பெற வேண்டியது இருக்குது. பெண் தொழிலாளர்கள் அவங்களுக்கான பேறுகால விடுப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கான அவங்களுடைய அனைத்து உரிமைகளையும் பெறுவதற்கு இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே பெற்ற அனைத்து உரிமைகளையும் பின்தள்ளியிருக்கு. இன்றைக்கி சமவேளைக்கு சம ஊதியம் என்ற சட்டத்தில் இருக்குது. ஆனால் சமத்திறன் உள்ள வேலை அப்படின்னு சட்டங்களை மாற்றியிருக்காங்க இன்றைக்கி. அப்போ பெண் தொழிலாளர்கள் முதன்மையாக நாம் என்னன்னா விழிப்புணர்வு அடைவது. நாம் தொழிலாளர்களாக நாம் பணி செய்யும் இடத்தில் நாம் நம்மளுடைய தொழிலுக்கு என்ன உரிமை இருக்குது, அப்போ எதை இழந்திருக்கோம், இன்றைக்கி எதை பெறணும். இரவு பணிகள் வேலைக்கு ஏன் இன்றைக்கி அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கு. அப்போ இரவு பணிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சட்டங்கள் என்ன பிரச்சனை இருக்குது. அபாயகரமான தொழில்கள் ஏன் பெண்கள் இன்றைக்கி ஈடுபடுத்துகிறாங்க. அபாயகரமான பெண் அதாவது ஆண் பெண் சமந்தான், ஆனால் இந்த உலகத்தை உருவாக்கக்கூடியவள் என்ற அடிப்படையில், எதிர்காலத்தை சுமக்கக்கூடியவள் என்ற அடிப்படையில் தான் பெண்ணுக்கு வந்து சிறப்பான பாத்திரத்தை ரஷ்யா கொடுத்துச்சு. ஏன்னா அவளுடைய ஆற்றலும் அவளுடைய ஆரோக்கியம் தான் எதிர்கால சந்ததியை உருவாக்குது. நல்ல ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கும் போது அந்த அரசு வந்து ஆற்றல் கொண்ட நாடாக வளர்ச்சியேறும் அப்படின்ற அடிப்படையில் கர்ப்பிணிகளுக்கு முதன்மை கொடுத்தாங்க அரசு. ஆனால் இன்னைக்கு நம்ம அனைத்து விஷயங்களையும் எடுத்துட்டு இரவு பணிகளில் போடுறதும் அபாயமான தொழில்கள் என்ற அடிப்படையில் ஈடுபடுத்துறதும். அப்போ இன்னைக்கு பெண் தொழிலாளர்களாக நம்ம உழைக்கும் பெண்களாக நம்முடைய சிறப்பான வரலாற்று பாத்திரத்தை அறிவதும், தொழிலாளர்களுக்கான உரிமைகளை நாம் பெறுவதும், அதை பற்றிய விழிப்புணர்வு பெறுவதும், அரசியல் தளங்களில் அரசியல் தலைவர்களாக உயர்வதும் என்ற சிறப்பான பாத்திரத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும், வளர்ச்சியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் ஒரு தகவல் களஞ்சியம். நமக்கு வேண்டிய பல தகவல்களை அவர் நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லினார். அருமையாக உரையாற்றி இப்பொழுது ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உலக வாசக வழக்கம் முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில் பெண் ஆசிரியர்களை போற்றும் விதமாக முதலாவதாக சென்னை நடுநிலைப்பள்ளி ஆல் இந்தியா ரேடியோ நகர் சுஜாதா அவர்களை மேடையில் வரும்படி அழைக்கின்றோம். அடுத்ததாக தெய்வசிகாமணி நடுநிலைப்பள்ளி ஆசிரியர், மறைமலை அடிகள் நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அபிராமி, அகிலா, கரிவி செல்வி
அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். அப்படிங்க பாருங்க மேடம். அப்படியே திரும்பி இப்படி இங்கே பாருங்க. ஓகே. அடுத்து சென்னை நடுநிலைப்பள்ளி ராமநாதபுரம் ஆசிரியர் சுமித்ரா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். அப்படியே இங்கே பாருங்க. வந்து இங்கே பாருங்க. மேடம் புக்கு வாங்கிட்டு பாருங்க. புக்கு புக்கு படிச்சுட்டு இப்படி பாருங்க. ஓகே. சென்னை நடுநிலைப்பள்ளி தடையப்பாட்டை திரு செல்வி அவர்கள் அவங்க ஆசிரியர் மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு பெரிய மேடை வாசகர் வட்டம் சிறப்பு செய்கிறது. அவங்க இப்படி இப்படி வந்துருங்க. பிடிங்க. ஆசிரியர்கள் மட்டுமின்றி சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் காஞ்சனா தேவி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். மேடம் இப்படி பாருங்க. புக்கு வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்க. அடுத்ததாக சேவை பிரியா அமைப்பில் சிறப்பான சேவை புரிந்து வரும் தோழர் ராணி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். அடுத்ததாக பெண் தொழில் முனைவோர் தோழர் விஜயலட்சுமி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக உள்ள சுமதி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். புக்கு பாருங்க. இங்கே பாருங்க. நிறைவாக நன்றி உரையாற்ற வருகை தந்திருக்கிறார் சுமதி அருண் அவர்கள். விழாய் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். திருவொற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டம் சார்பாக நடத்தப்பெற்ற 102வது சிந்தனை சாரல் நிகழ்ச்சியின் மகளிர் தின சிறப்பு விழாவில் கலந்து கொண்டு பங்கேற்ற வாசகர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடையாளர்களுக்கும் சிறப்புரையாற்றிய திருமதி வெண்ணிலா அவர்களுக்கும் சாரதா அவர்களுக்கும் வாசகர் வட்ட நிர்வாகிகள் அவர்களுக்கும் நூலக பணியாளர்களுக்கும் தேநீர் வழங்கிய ஜிவிஆர் குழுமம் அவர்களுக்கும் சேவை பிரிய அமைப்பாளர்களுக்கும் உழைக்கும் மகளிர் பற்றி அருமையாக பேசிய சென்னை நடுநிலைப்பள்ளி ராமநாதபுரம் பள்ளி மாணவர்களுக்கும் சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய செல்வி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் கிளை நூலக வட்டத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பொறுமையாக அமர்ந்து பேச்சாளர்களின் கருத்துக்களை செவிப்படுத்த வாசகர்கள் அனைவர்களுக்கும் கிளை நூலக வாசகர் வட்டம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விடுமுறையில் இருக்காங்க. செல்வி தோழர் மட்டும்தான் இங்க வந்திருக்காங்க. நூலக பணியாளர் செல்வி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். விடுமுறை என்றும் பாராமல் இந்த நிகழ்ச்சி நடத்தியதற்கு உதவியாக இருந்த செல்வி அவர்களுக்கு மிகுந்த நன்றி.